விவரமும் இல்லாமல் ஒரு அறிவும் இல்லாமல் முட்டாள்களாக இருக்கிறதா? குழந்தைகளுக்கு நிறைய விஷயம் தெரியும். அதனால தான் நிறைய கிறிஸ்தவர்கள் ஒன்றுமே தெரியாது. பைபிளும் தெரியாது, சத்தியமும் தெரியாது, ரட்சிப்புன்னா என்னான்னு தெரியாது, மனம் திரும்புதுன்னா என்னான்னு தெரியாது, மறுபடியும் பிறக்கிறதுனா என்னான்னு தெரியாது, தேவாவியை பற்றி தெரியாது, தேவாவியை வழிநடத்தல் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. தெரிஞ்சதெல்லாம் ஒரு கோயில், ஒரு பைபிள், ஒரு ஆராதனை முறை, இவ்வளவுதான். கேட்டா நான் என்ன செய்யல? கிறிஸ்துவ குழந்தையாக இருக்கு. என்னுடைய மனைவியை உண்மையாக நேசிக்கிறேனா? என்னுடைய கணவரை உண்மையாக நேசிக்கிறேனா? என்னுடைய பிள்ளைகளை உண்மையாக நேசிக்கிறேனா? என்னுடைய சபை மக்களை உண்மையாக நேசிக்கிறேனா? என்னுடைய அயலாரை உண்மையாக நேசிக்கிறேனா? அந்த நேசிக்கிற பண்பு எனக்கு இருக்கிறதா என்பதை ஒவ்வொரு சோதித்து பார்க்க வேண்டும். சோதித்து பார்த்து அது உண்மை என்றால் தான் பண்டிகை ஆசரிப்பு பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் உங்கள் அனைவரையும் கர்த்தருடைய அன்பிலே நான் வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கடந்து செல்லுகின்ற பொழுது ஒரு வசனத்தை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 5:17 இந்த வசனத்தில் சொல்லப்படுறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒருவன் கிறிஸ்தவராக இருப்பதென்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. ஏதோ ஒரு திருச்சபையோடு அங்கமாக இருப்பதனால் ஒரு மனிதன் கிறிஸ்தவனாக இருப்பதில்லை. ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த காரணத்தினாலோ, கிறிஸ்தவ பக்தியில் வளர்க்கப்பட்ட காரணத்தினாலோ, கிறிஸ்தவ வேதத்தை படிக்கின்ற காரணத்தினாலோ, கிறிஸ்துவை கடவுள் என்று நம்புகிற காரணத்தினாலோ, கிறிஸ்துவுக்காக காணிக்கையில் கொடுக்கின்ற காரணத்தினாலோ, கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்கிற காரணத்தினாலோ ஒருவன் கிறிஸ்தவனாக வேதத்தின் அடிப்படையிலே அடையாளப்படுத்த முடியாது. உலகத்திலே கிறிஸ்தவ பெயர் இருந்தால், கிறிஸ்தவ நம்பிக்கை இருந்தால், கிறிஸ்தவ ஆலயங்களுக்கு செல்லுகிறவராக இருந்தால் அவர்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைப்பது எளிதான காரியமாக இருக்கும். ஆனால் வேதாகமத்தின் அடிப்படையிலே, சத்தியத்தின் அடிப்படையிலே யார் கிறிஸ்தவராக இருக்க முடியும் என்று கவனிக்கும் பொழுது எல்லாரும் கிறிஸ்தவர்கள் என்று அறியப்பட முடியாது. மனிதர்களுக்கு மத்தியிலே ஜனநாயக நாட்டிலே நாம் நம்மை கிறிஸ்தவர்கள் என்று அறிவிக்கும் பொழுது யாரும் அதற்கு ஆட்சேபனை தெரிவிக்க முடியாது. ஆனால் தேவனுடைய பார்வையில், தேவனுடைய வார்த்தைகளின்படி, வசனங்களின்படி ஆண்டவருக்கு முன்பாக நாம் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியுமா என்பதுதான் முக்கியம். இப்பொழுதும் நாம் ஒருவர் கிறிஸ்தவராக இருந்தால் அவரிடத்தில் என்னென்ன அடையாளங்கள் இருக்கும் என்பதை குறித்து பார்க்க போகிறோம். ஒருவர் கிறிஸ்தவராக இருந்தால் அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்பதை குறித்து வேதாகமம் நிறைய தகவலை நமக்கு தருகிறது. எல்லாவற்றையும் இந்த குறைவான நேரத்துக்குள்ளே நாம் தியானித்து அறிந்து கொள்ள முடியாது. சில அடையாளங்களை மட்டும் நாம் பார்க்கலாம். ஒருவர் கிறிஸ்தவராக இருந்தால் அவர் எப்படிப்பட்டவராக இருக்க முடியும்? வேதம் படிக்கிறவராக மட்டுமல்ல, ஜெபிக்கிறவராக மட்டுமல்ல, ஆலயங்கள் என்று சொல்லப்படுகிற இடங்களுக்கு வருகிறவராக மட்டுமல்ல, ஆராதனைகளிலே பங்கு கொள்கிறவராக மட்டுமல்ல, ஆண்டவரை குறித்து மற்றவர்கள் அறிவிக்கிறவராக மட்டுமல்ல, வேறு பல விதங்களிலே அவர் குறிப்பிட்ட விதமாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்பொழுதுதான் அவர் கிறிஸ்தவராக இருப்பார். ஏனென்றால் வசனம் என்ன சொல்கிறார்? ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறார். Now he is a new creation. அப்படி என்றால் அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார்? முதலாவதாக, ஒருவர் உண்மையான கிறிஸ்தவராக இருந்தால், உண்மையான கிறிஸ்தவர் என்றால் உண்மையாக தன்னை பாவி என்று அடையாளம் கண்டுகொண்டு இந்த பாவி என்ற நிலைமையிலிருந்து நம்மை மாற்றி தேவனுடைய பிள்ளை என்ற நிலைமையை கொடுப்பதற்காக வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அத்தியாயத்தினுடைய 12ஆம் வசனத்தின் அடிப்படையிலும், எபேசியர் 1ஆம் அத்தியாய 13-14 அடிப்படையிலும் ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி மறுபடியும் பிறப்பின் அனுபவம் பெற்று பரிசுத்த ஆவியினால் அடையாளப்படுத்தப்பட்டவர்கள் இவர்கள் தான் உண்மையான கிறிஸ்தவர்கள். ரோமர் 8ஆம் அத்தியாயத்தினுடைய 9ஆம் வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியை பெற்றிராத எவருமே கிறிஸ்துவோடு சம்பந்தம் உள்ளவர்களாக இருக்க முடியாது. பரிசுத்த ஆவியை ஒருவர் பெற்றிருப்பதுதான் அவர் கிறிஸ்தவராக இருப்பதற்கான உண்மையான அடையாளம் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஒருவரிடத்தில் கிறிஸ்துவின் ஆவி இல்லை என்று சொன்னால் அவர் கிறிஸ்துவுக்கு உரியவர் அதாவது அல்ல, அவர் கிறிஸ்துவை சேர்ந்தவரே அல்ல. அவர் தன்னை கிறிஸ்தவர் என்று ஜனநாயக நாட்டிலே அழைத்து கொள்ள முடியும், தன்னை ஒரு கிறிஸ்தவர் எண்ணிக்கொள்ள முடியும். ஆனால் கிறிஸ்துவனுடைய ஆவி அவருக்குள் இல்லை என்று சொன்னால் அவர் தன்னை கிறிஸ்தவர் அழைத்து கொள்வது உண்மையாகிறாது. காவல்துறையிலே பணிபுரிகிற ஒருவர் காவல்துறையிலே நான் பணிபுரிகிற ஒரு அதிகாரி சொல்ல வேண்டும் என்றால் அதற்குரிய அடையாளங்கள் இருக்க வேண்டும், அதற்குரிய கல்வி தகுதி இருக்க வேண்டும், அதற்குரிய சர்டிஃபிகேட்ஸ் இருக்க வேண்டும், அவரை அரசாங்கம் பணியில் அமர்த்தியிருக்கிறதுக்கான ஆதாரங்கள் இருக்க வேண்டும். அதனால தான் காவல்துறை அதிகாரிகள் சில முக்கியமான கேஸ் சம்பந்தமாக எங்கு போனாலும் அவர்கள் தங்களுடைய ஐடென்டிட்டி கார்டுகளை காண்பிப்பார்கள். நான் இந்த அதிகாரத்தோடு தான் வந்திருக்கேன். அதுபோல் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு கலெக்டர் இருக்கிறான்னு சொன்னால் அவர் அதற்குரிய கல்வி தகுதி பெற்றவராக, அதற்குரிய நியமம் பெற்றவராக, அதற்குரிய அதிகாரம் பெற்றவராக இருக்க வேண்டும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆங்காங்கே தன்னை
ஒரு குறிப்பிட்ட அதிகாரியை காண்பித்து கொண்டு மற்றவர்களை ஏமாற்றுவதை பார்க்கிறோம். அவர்கள் உண்மையிலே ஒரு குறிப்பிட்ட அதிகாரியாக இருக்கவில்லை. தன்னை ஒரு ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், இல்லைன்னா சப் இன்ஸ்பெக்டர், இல்லைன்னா டிஎஸ்பி, எஸ்பி, இல்லைன்னா ஒரு அமைச்சருடைய மகன், இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டு ஜனங்களை என்ன செய்வாங்க, ஏமாற்றுவாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் தேசத்தில் தண்டனை கொடுக்கும்படியான சட்டங்கள் இருக்கிறது இல்லையா? ஒருவர் மருத்துவராக இருக்க வேண்டும் என்றால் மருத்துவத்திற்கு உரிய படிப்பை படித்திருக்க வேண்டும், அதற்கு உரிய அரசாங்க அனுமதியை பெற்றிருக்க வேண்டும். இப்படி பல விதிமுறைகள் இருக்கிறது. அப்படி இல்லாமல் அவர் ஏதோ மருத்துவம் பண்ணி கொண்டிருந்தால் அவர் ஒரு போலி மருத்துவர். அப்படிப்பட்ட போலி மருத்துவர்களை தண்டிப்பதற்கு தேசத்தில் சட்டங்கள் இருக்கிறது. ஆக இப்படி தாங்கள் எவ்விதமாக இல்லையோ, எந்த ஒரு அனுபவத்தில் இல்லையோ அப்படி இருப்பதாக காண்பிப்பது ஒரு கிரிமினல் அஃபென்ஸ். ஆசிரியர் என்றால் ஆசிரியராக இருக்கணும், டாக்டர் என்றால் டாக்டராக இருக்கணும், காவல்துறை அதிகாரினா காவல்துறை அதிகாரி இருக்கணும். அதுபோல ஒருவர் தன்னை கிறிஸ்தவர் என்று அழைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அவர் கிறிஸ்தவத்திற்குரிய தகுதிகளை உடையவராக இருக்க வேண்டும். கிறிஸ்தவர்களுக்குரிய தகுதியை குறித்து வேதம் சொல்லுகிறது. அந்த தகுதிகளை உடையவராக இல்லை என்றால் அவர் தன்னை தவறாக காண்பிக்கிறார் அர்த்தம். அப்படிப்பட்டவர்களை தண்டிப்பதற்கு நாட்டில் சட்டம் கிடையாது. கிறிஸ்தவர் அல்லாமல், கிறிஸ்தவ தகுதிகள் இல்லாமல் ஒருவர் தன்னை கிறிஸ்தவன் அறிவிக்க முடியும். ஆனால் கடவுளுடைய நீதியில், தேவனுடைய சட்டப்படி அவரை தண்டிப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது. ஆகையால் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வதே நமக்கு ஆசீர்வாதம் அல்ல. கிறிஸ்தவ தகுதிகளை உடையவளாக இருக்கும் பொழுதுதான் நாம் சொல்லிக்கொள்ள ஆசீர்வாதம். நாம் கிறிஸ்தவ தகுதிகளை உடையவளாக இல்லாத பொழுது நம்மை கிறிஸ்தவர்கள் என்று அடையாளப்படுத்தி காண்பிப்பது தேவனை கோபப்படுத்துகிற செயலாகவும் தேவனுடைய தண்டனையை வரவழைக்கிற செயலாகவும் மாறும். ஆக கிறிஸ்தவர்கள் என்றால் ஆவியை பெற்றவர்கள். ரோமர் 8:10 சொல்கிறது, அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகார ஆவியை பெற்றிருக்கிறீர்களே. எனவே எனக்கு பரிசுத்த ஆவியை பற்றி ஒன்றுமே தெரியாது, பரிசுத்த ஆவி என்கிட்ட இருக்குதா இல்லையா அதுவும் தெரியாது, அப்படின்னு சொன்னால் நான் கிறிஸ்தவர் என்கிற உண்மையே எனக்கு தெரியாதுன்னு சொல்லுகிறதா அர்த்தம். ஆகையால் ஒருவர் தன்னை கிறிஸ்தவர் என்று சொல்லிக் கொள்ளுகிற பொழுது அந்த கிறிஸ்தவருக்குரிய தகுதிகளை வேதம் என்ன சொல்லுகிறதோ அவைகளை உடையவளாக இருக்க வேண்டும். முதலாவதாக ஒருவருக்கு ஒரு கிறிஸ்தவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்றால், வாசிங்கள் யோவான் 16ஆம் அத்தியாயத்தினுடைய 8வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அத்தியாயத்தினுடைய 8வது வசனத்தை நீங்கள் யாராக ஒருவர் வாசிங்க. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். எவர் வந்து? பரிசுத்த ஆவியானவர். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், வாக்களிக்கப்பட்டபடி உங்கள் மேல் பரிசுத்த ஆவி வரும். அதாவது இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது அதற்கு அடையாளமாக பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வருகிற பொழுது பல செயல்பாடுகள் நடைபெறுகிறது. நமக்குள்ளே நம்முடைய இருதயத்துக்குள்ளே நிறைய சேஞ்சஸ் ஏற்படுகிறது. இந்த பரிசுத்த ஆவியானவருடைய முக்கியமான ஒரு கிரியை என்னவென்று சொன்னால், ஒரு மனிதன் இயேசுநாதரை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது அந்த மனிதனுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் வருகிற பொழுது அவர் பரிசுத்தமான ஆவியானவராக இருக்கிறபடினாலே பரிசுத்தத்தோடு ஒத்துப்போகாத காரியங்களை, பரிசுத்தத்துக்கு உகந்ததில்லாத காரியங்களை இந்த மனிதனுடைய இருதயத்தில் இருக்கிறதை பார்த்தால் அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? அதை குறித்து அவருக்கு உணர்த்துகிறார். பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிற எந்த ஒரு மனுஷனும், அதாவது கிறிஸ்தவர்கள் தான் பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள். ஆக ஒருவர் உண்மையிலேயே கிறிஸ்தவராக இருந்தால் பரிசுத்த ஆவியை பெற்றிருவார். பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தால் அந்த பரிசுத்தமான ஆவியானவர் அங்கே சைலண்டாக தங்கியிருக்க மாட்டார். அந்த ஆவியானவர் அந்த மனிதனுக்குள் இருக்கின்ற குறைபாடுகளை, குற்றங்களை, தவறுகளை, தேவனுக்கு உகந்ததல்லாத காரியங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அவற்றை குறித்து அவனுக்கு உணர்த்துவார். உன்னுடைய சுபாவம் சரியில்லை, உன்னுடைய மனநல சரியில்லை, உன்னுடைய செயல்பாடு சரியில்லை, உன்னுடைய பழக்க வழக்கம் சரியில்லை, உன்னுடைய ஐக்கியங்கள் சரியில்லை, உன்னுடைய பார்வை சரியில்லை, உன்னுடைய சிந்தனை சரியில்லை, உன்னுடைய கற்பனை சரியில்லை. அவ்விதமாக அவனுக்குள்ள தேவனுக்கு உகந்ததல்லாத எந்த ஒரு கிரியை நடந்தாலும் அவனுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவனை உணர்த்துகிறார். அதைத்தான் அவர் நீதியை குறித்தும் பாவத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். ஆக நாம் உண்மையான கிறிஸ்தவர்களாக இருந்தால் தேவனுடைய ஆவியானவர் மூலமாக நம்முடைய குறைவுகளை, தவறுகளை நாம் உணர இயன்றவர்களாக இருப்போம். பல நேரங்களில் பிரசங்கங்களெல்லாம் நன்றாக கேட்கிறோம், போதனைகளையும் கேட்கிறோம். சிலர் பார்த்தீங்கன்னா பிரசங்கமும் கேட்கறது கிடையாது, பிரசங்கம் கேட்டாலும் அதற்கு அடிப்படையில் ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது. அதனால் வேஸ்ட்டாக ஏன் பிரசங்கம் கேட்குறோம், ஏன் நம்ம டைமை வேஸ்ட் பண்ணுறோம், நாம் ஒன்றும் பிரசங்கம் கேட்டு அதன்படி ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது. கொஞ்சம் நேரம் உட்காந்து ஒரு பக்தி பிரசங்கத்தை கேட்குற ஒரு வேலை தான் நடக்கும், அதனால் வேஸ்ட் ஆஃப் டைம்னு சொல்லிட்டு அங்கே கேட்கவே மாட்டாங்க. ஆனால் ஒரு கூட்டம் மக்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் வார்த்தைகளை கேட்குறாங்க, கேட்குற அளவிற்கு ஆர்வம் இருக்கிறது.
ஆனால் அந்த வார்த்தைகள் மூலமாக என்ன சொல்லப்படுகிறது, என்ன தேவனுடைய ஆவியினால் வெளிப்படுத்தப்படுகிறது என்பதை அறிவதற்கு வாய்ப்பை பெற்றிருந்தாலும் அவைகளின் அடிப்படையிலே தங்களை ஆராய்ந்து பார்ப்பதில்லை, சிந்தித்து பார்ப்பதில்லை. இன்றைக்கு பெரும்பாலான கிறிஸ்தவ ஊழியருடைய பிரசங்கங்கள் யாருடைய தவறுகளை உணர வைப்பதில்லை. யாரும் தங்களுடைய தப்பிதங்களையோ குறைவுகளை உணர செய்கிற விதமான பிரசங்கங்கள் இன்றைக்கு தேசத்தில் மிக மிக குறைவு. 95% சுவிசேஷகர்களும் 95% தேவ ஊழியர்களும் இன்றைக்கு ஜனங்கள் தங்களுடைய தவறுகளையோ பாவங்களையோ உணரத்தக்கதான விதத்தில் பிரசங்கிற கிடையாது. அவர்கள் பிரசங்கிப்பதெல்லாம் ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார், அதை இப்பொழுதே செய்வார், அதை இங்கே செய்வார், உன்னை அப்படி ஆசீர்வதிப்பார், இப்படி ஆசீர்வதிப்பார், வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிப்பார், நீ இவ்வளவு கொடுத்தா உனக்கு இவ்வளவு ஆசீர்வாதம், இவ்வளவு செஞ்சா அவ்வளவு நன்மை, அந்த மாதிரி விளம்பரம் பண்றாங்களே ஒழிய ஒரு மனிதன் தன்னுடைய தவறை உணரும்படியாக, ஒரு மனிதன் தன்னுடைய குற்றத்தை உணரும்படியாக, ஒரு மனிதன் தன்னிடத்தில் இருக்கிற முரண்பாடுகளை உணரும் விதமாக ஒரு உணர்வை ஏற்படுத்துகிற விதமான பிரசங்களை செய்கிற ஊழியர்களை பார்ப்பது கடினம். அப்படியே பார்த்தாலும் அவர்களுக்கு பெருங்கூட்டம் கூடுவதில்லை. அப்படிப்பட்டவர்கள் பிரசங்கித்தாலும் அவருடைய வார்த்தைகளுக்கு நேராக மக்கள் வருவதில்லை. காரணம் என்றால் மக்கள் எப்பொழுதுமே தங்களுடைய சுயநலம் சார்ந்துதான் எதையுமே யோசிக்கிறார்கள். நாம் இந்த கூட்டத்துக்கு போனால் ஏதாவது நமக்கு நல்லது கிடைக்குமா, ஏதாவது ஒரு அற்புதம் நடக்குமா, ஒரு அதிசயம் நடக்குமா, ஒரு தீர்க்க தரிசனமாவது சொல்லுவாங்களா, இல்லைன்னா தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுவாங்களா, இல்லை நம்மளை கொஞ்சம் தள்ளியாவது விடுவாங்களா, கொஞ்சம் நம்மளை உலுக்கியாவது விடுவாங்களா, கொஞ்சம் கீழே விழுந்து ஒரு கரண்ட் ஷாக் ஆன மாதிரி ஏதாவது ஒரு ஃபீலிங்காக கொடுப்பான். இந்த மாதிரி ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் வேஸ்ட்டாக போய் உட்காந்து வார்த்தை கேட்குறதுல ஒரு புண்ணியம் கிடையாது, போயிடுவான். அது நமக்கு மட்டும் இல்லைங்க, இன்றைக்கு இயேசுநாதர் வந்தாலே அதே நிலைமை தான். ஏன்னா யோவான் 6ஆம் அத்தியாயத்தை வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இயேசுநாதர் அற்புதம் செய்த செய்தியை கேள்விப்பட்டவுடனே ஆயிரக்கணக்கில் வந்தாங்க. ஆனால் அதற்கு பிறகு அவர் அற்புதம் செய்வதற்காக அவர் எதிர்பார்த்து அவர் அற்புதம் செய்ய மறுத்து அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். அதற்கு பிறகு பார்க்கும் பொழுது அந்த 6ஆம் அத்தியாயத்தை வீட்டில் போய் முழுசாக படித்து பாருங்கள். அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்த பிறகு நிறைய பேரால் உட்கார்ந்துருக்க முடியல. என்னடா இது, ஏதோ அற்புதம் பண்ணுவார், அதிசயம் பண்ணுவார், ஏதாவது தீர்க்க தரிசனம் சொல்லுவார், அதை எதிர்பார்த்தா வந்தோம், நாமளும் ரொம்ப நேரமாக உட்காந்துருக்கிறோம், இவர் ஒரு அற்புதத்தையும் செய்யலை அப்படிங்கிறது மாதிரி சிந்திச்ச உடனே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதில் என்ன பண்ணாங்கன்னா யோவான் 6ஆம் அத்தியாயம் 60ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதையெல்லாம் போட்டு எவன் கேட்டுக்கிட்டு கிடப்பான். இட்ஸ் அ ஹாட் டீச்சிங். அவர் என்னவோ பேசிட்டு கிடக்கிறார். 3 நாளாக நானும் தான் கேட்டுட்டு கிடக்கிறேன், அது இதுன்னு ஏதோ சொல்லிட்டு கிடக்கிறாரு. நம்ம வாழ்க்கைக்கு தேவை என்ன அதை பற்றி மேட்டரை பேசலை, அதனால நம்ம போயிடுவோன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா யோவான் 6ஆம் அத்தியாயம் 60ஆம் வசனத்தில் நான் போய்விடுவோம், லெட் அஸ் கோ பேக். இவர் அற்புதம் செய்கிற மாதிரி ஒன்றுமே தெரியலை, வேஸ்ட் ஆஃப் டைம், அதில் போயிடும், எல்லாம் போயிட்டாங்க. அதற்கு பிறகு தொடர்ந்து வருகிற வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா அதிலிருந்து அநேகர் அவரை விட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்து 12 சீடர்களை பார்த்து கேட்டார், நிறைய பேர் போயிட்டே இருக்கிறாங்க, நீங்கள் மட்டும் போக விரும்பலையா அப்படின்னு கேட்டார். ஆக இயேசுநாதர் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்த பிறகு பெரும்பாலானவர்கள் என்ன போயிட்டாங்க. அதனால தான் இந்த காலத்தில் இருக்கிற தேவ ஊழியர்கள் சுவிசேஷம்லாம் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கிறாங்க, ரொம்ப பிரில்லியன்ட். இயேசுநாதர் அன்றைக்கு பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தோடனே ஜனங்கள் போயிட்டாங்க. ஆனால் நாம் யாரையும் போக விடக்கூடாது, வர்றதுக்கு வாயை விரும்பாதவங்களை கூட வர வைக்கணும் அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி சப்ஜெக்ட் எல்லாம் பேசுறது கிடையாது. அற்புதம் செய்கிறார், அதிசயம் செய்கிறார், இப்பொழுது செய்வார், இங்கே செய்வார், அங்கே செய்வார்னு எப்பொழுதுமே பசுமையான வார்த்தைகளை சொல்லி கூட்டத்தை தக்க வச்சு கொள்கிறாங்க. ஆக வார்த்தைகளை கேட்க வர்றதுக்கு ரொம்ப குறைவான விருப்பத்தில் ஜனங்கள் இருக்கிறாங்க. அதனால் அவர்களுக்கு பசுமையான வார்த்தைகளை சொல்லி எப்பொழுதுமே இயேசுநாதர்னா ஒரு மேஜிக் மேன், அவர் எப்பவுமே அற்புதம் செய்வார் இந்த மாதிரியே காண்பித்து இயேசுநாதரை இரட்சகராக தேவன் அனுப்பினார். இவர்களும் அவரை மேஜிக் மேனாக விளம்பரம் பண்ணி அவர் மேஜிக் மேனாக மாற்றிக்கொண்டார்கள். ஆக எங்கேயோ போய்விட்டது கிறிஸ்தவம். இன்றைக்கு தேசத்தில் இருக்கிறது உண்மையான கிறிஸ்தவமா என்பது பெரிய கேள்வி. போலி கிறிஸ்தவம் தான் இன்றைக்கு எங்கேயுமே மேலோங்கி இருக்கிறது. பெரும்பாலான திருச்சபைகளும் போலி கிறிஸ்தவ திருச்சபையாக மாறிவிட்டன. பெரும்பாலான கிறிஸ்தவ ஊழியர்களும் போலி கிறிஸ்தவ ஊழியர்களாக மாறிவிட்டார்கள். பெரும்பாலான கிறிஸ்தவ மக்களும் போலி கிறிஸ்தவத்துக்குள்ளே தான் இருக்கிறாங்க. உண்மையான கிறிஸ்தவமே தெரியலை. கொண்டு செல்கிற கிறிஸ்தவ சுவிசேஷம் பெரும்பாலும் போலித்தனமாக தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான காலகட்டத்தில் தான் நாம் வாழ்கிறோம். ஆக உண்மையான சத்தியத்தை கேட்கிற ஆர்வமுள்ள மக்கள் மிகவும் குறைவாக தான் இருக்கிறாங்க. ஆனாலும் கூட கொஞ்சம் பேர் கேட்குறாங்க.
கேட்கிறவங்களாவது தாங்கள் உணர்கின்ற விதமாக, உணர்த்தப்படுகின்ற விதமாக தங்களிலே மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் என்று பார்க்கும் பொழுது அங்கேயும் ஏமாற்றம் தான் வருகிறது. இது போன்ற ஒரு சூழ்நிலை எசேக்கியேல் தீர்க்கதரிசியுடைய காலத்திலே இருந்தது. ஒரு காலகட்டத்தில் எசேக்கியேல் தீர்க்கதரிசி இடத்திலே தேவன் சொன்னார், சரிதான்ப்பா, நீ பிரசங்கம் பண்ணுகின்ற பொழுது ஒரு கூட்டம் பேர் உட்கார்ந்து நல்லா கேட்குறாங்களே, அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாத. அவங்க என்னமோ நீ சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப விரும்பி கேட்டு வாழ்க்கையில் பின்பற்றுறாங்க அப்படின்னு நினச்சி குதூகலம் பண்ணி ஆகிட போகிற. கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கோ. ஏன்னா அவங்க ஏன் எப்படி இருக்கிறாங்கிற உனக்கு சொல்கிறேன் அப்படி ஒரு வசனத்தை சொன்னார் பாருங்க. வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 33ஆம் அத்தியாயத்துடைய 31ஆம் வசனம். இதை வாசித்து முடிகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அதனால அதனுடைய கண்டென்ஷன் நானே சொல்லிடுறேன். அங்கே தேவன் சொல்கிறாரு, இவங்கெல்லாம் ஜனங்கள் கூடி வருகின்ற வழக்கத்தின்படி கூடி வருகிறாங்க, ஆனால் நீ சொல்கிறது மாதிரி அவங்க ஒரு தரம் செய்கிறது இல்லை. நீ அவர்களுக்கு நல்ல ஒரு பாடகனை போல, அவர்களெல்லாம் உனக்கு ரசிகனை போல இருக்கிறாங்க, மற்றபடி நீ சொல்கிறதையெல்லாம் அவங்க கேட்குறதில்லப்பா. ஏதோ ஜனங்கள் கூடி வருகிற வழக்கம். இன்னைக்கு ஒரு கூட்டம் மக்கள் எப்படி வருகிறாங்கன்னா, ஒரு பக்தி பிரசங்கம் கேட்குறதுக்காக வராங்க. கொஞ்ச நேரம் பக்தியாக உட்காந்து இந்த வேத சம்பந்தமான காரியங்களை கேட்டுட்டு போவோமே அப்படிங்கிற ஒரு சிந்தனையோட வராங்களே ஒழிய, நாம் கேட்குறதுக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் என்ன, நாம் கேட்குறதுக்கும் நம்முடைய சுபாவங்களுக்கும் எப்படி தொடர்பு இருக்குது, நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னு யோசித்து பார்க்குற மக்கள் மிக குறைவாக இருக்கிறார்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசியுடைய காலத்தில் அப்படிப்பட்ட செக்டர் பீப்புள் இருந்திருக்கிறாங்க. அதனால் எவ்வளவு கேட்டோம், எத்தனை பக்தி பிரசங்கம் கேட்டோம் அப்படிங்கிறது மாதிரி அல்ல, கேட்டவளை எவ்வளோ பயனடைந்தோம். நான் இப்போ வருகிற பொழுது கூட நான் காரில் வந்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடன் வந்து கொண்டிருந்த சகோதரர் சொன்னேன், இப்போ எல்லாம் சுவிசேஷ அதாவது சபைகளில் நடக்கிற கூட்டங்கள் எல்லாம் ஒரு வில்லுப்பாட்டு கச்சேரி மாதிரியும் பக்தி பிரசங்க கச்சேரி மாதிரியும் மாறி போச்சுது. ஏதோ ஒவ்வொரு கோயில்களில் விழா நடத்துகிறவள்ள வில்லுப்பாட்டு பாடுறதுக்கு ஒரு கூட்டத்தை கூப்பிடுவாங்க, பக்தி பிரசங்கம் பண்ணுற ஒரு கூட்டத்தை கூப்பிடுவாங்க. அவங்க வில்லுப்பாட்டுக்காரங்க அவங்க ப்ரொஃபஷன் வில்லுப்பாட்டு பாடிட்டு போவாங்க, பக்தி பிரசங்கக்காரங்க அவங்க ப்ரொஃபஷன் அவங்க பிழைப்புக்கு அதை பண்ணிட்டு போவாங்க. இவங்க ரெண்டையும் கேட்டுக்கிட்டு என்ன பண்ணால் இவங்களுக்கு அலைஞ்சு போயிட்டு இருப்பாங்க. அவங்க பிழைப்பு அங்கே நடக்கும், இவங்க பிழைப்பு இப்படி நடக்கும். இப்படி தான் இன்றைய கிறிஸ்தவ ஊழியர்களும் மாறி போய்விட்டது. ஆகையால் தான் திருச்சபைகள் நடத்துகிற கூட்டங்களில் கலந்து கொள்ளுகிற ஆர்வம் கூட ரொம்ப குறைந்து போய்விட்டது. காரணம் என்னவென்றால், போதுமான விளைவலங்களை பார்க்க முடியவில்லை. எல்லாம் ஒரு நிகழ்ச்சி, எல்லாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு ப்ரோக்ராம் மாதிரி மாறி போச்சுது. ஆக உணர்த்துகிறவர்களும் குறைந்து போனார்கள், உணர்கிறவர்களும் குறைந்து போனார்கள். ஆக அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். இந்த நேரத்தில் நம்முடைய நிலைமை என்ன, அதை நம்ம பார்க்கணும். வாட்ஸ் அவர் ப்ரெசன்ட் கண்டிஷன்? தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்கின்ற பொழுது, தேவனுடைய வசனங்களை நீங்கள் கேட்கிற பொழுது, தேவனுடைய சத்தியங்களை நீங்கள் படிக்கிற பொழுது அது ஒரு வெளிச்சமாக இருக்கிறது. அந்த வெளிச்சத்தில் உங்களை பார்க்கிறீர்களா? உங்களுடைய நிலைமையை நீங்கள் அறிகிறீர்களா? ஒரு பக்தியான ஒரு பிரசங்க வேலைக்காக ஆண்டவர் பிரசங்கம் பண்ணுகிறார்? இல்லை. ஒரு மருத்துவரிடத்தில் எதற்காக போகிறோம்? நம்முடைய உண்மையான சரீர நிலைமையை பார்த்து சீர் செய்வதற்காக போகிறோம். போய் டாக்டர்ஸ் பார்த்து நம்முடைய உடம்பில் இருக்கிற நிலைமைகளை அப்படியே கேட்டு தெரிந்து வீட்டுக்கு வருகிறதில்ல, அது சம்பந்தமாக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுப்போம். அதுபோல் அருமையான வார்த்தைகளை கேட்க உணர்கிறோமா? ஆனால் உண்மையான கிறிஸ்தவர்கள் என்ன செய்வார்களாம்? தங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தங்களிடத்திலே தவறுகளோ குறைவுகளோ வருகிற பொழுது அவற்றை உணர்கின்ற ஒரு ஆற்றலை பெறுகிறார். நீங்கள் இன்றைக்கு உங்களுக்குள் கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்றால், நான் தவறுகளை உணர்கின்ற ஒரு மனிதன் தானா? குற்றங்களை உணர்கின்ற ஒரு மனிதன் தானா? நாம் செய்கிற நிறைய காரியங்கள் மற்றவர்களுக்கு தவறாக தெரிவதே இல்லை. நாம் செய்கிற நிறைய காரியங்கள் நம்முடைய நண்பர்களுக்கு நன்றதாகவே தெரியும், நம்முடைய உறவுகளுக்கு நல்ல காரியங்களாகவே தெரியும். ஆனால் தேவனுடைய பார்வையில் எவ்விதமாக இருக்கிறது என்பதைத்தான் முக்கியம். ஆக இன்றைக்கு நாம் நம்முடைய காரியங்களை பார்த்து இது சரி தவறு என்று அறிகிறோமா? தாவீது ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணுகிற பொழுது என்ன சொன்னான்? ஆண்டவரே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும். ஏன்னா என்னுடைய கண்கள் எனக்குள் இருக்கிற எல்லா உண்மையான நிலைமைகளை சரியாக பார்த்து ஒத்துக்கொள்ளும் எனக்கு தெரியாது. எனவே நீர் ஒரு மருத்துவரை போல என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை பார்த்து அறிந்து தீமை உண்டாக்கும் வழி உண்டோ என்று பார்த்து என்னை ஒரு சரியான பாதையில் நடத்தும் அப்படின்னு தாவீது ஜெபம் பண்ணார். தவறு செய்வது சகஜம். மனித வாழ்க்கையில் உண்மையான கிறிஸ்தவராக இருந்தாலும் தவறி விடுவது சகஜம். வாய் தவறி பேசி விடுவோம், தவறாக சிந்தித்து விடுவோம், தவறாக செயல்பட்டு விடுவோம். ஏதாவது ஒரு தவறான பழக்கம் மறுபடியும் நம்ம மேலாண்மை செய்துவிடும், தவ்விதமான பாதையில் போய்விடுவோம், தவறான விதமாக பழகி விடுவோம். இப்படி சில தவறுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படலாம். ஆனால் இவற்றை குறித்த ஒரு குற்ற உணர்வு நமக்கு இருக்கிறது. அதாவது நம்முடைய குறைகளை உணர்கின்ற உணர்வு. வெறும் குற்ற மனசாட்சியை குறித்து நான் பேசவில்லை. ஒரு காரியம் சரியில்லைன்னு சொன்னால் அதை குறித்து உணர்கின்ற ஒரு உணர்வு இருக்கிறதா? அந்த உணர்வு இல்லையா?
நம்முடைய சுபாவங்களில் இருக்கிற குறைபாடுகள், நம்முடைய எண்ணங்களில் இருக்கிற குறைபாடுகள், நம்முடைய நோக்கங்களில் இருக்கிற குறைபாடுகள், நம்முடைய செயல்களில் இருக்கிற குறைபாடுகள், நம்முடைய வார்த்தையில் இருக்கிற குறைபாடுகள், இவை எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு சகஜமாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அப்படியானால் நமக்குள் தேவ ஆவியானவர் கிரியை செய்யவில்லை. கிறிஸ்தவத்தில் கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ், ஒரு மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய நன்மை என்ன தெரியுமா? நான் எப்படி இருக்கிறேன் என்பதை நான் அறிந்து கொள்ள எனக்கு யாராவது ஒருத்தர் வேணும். ஏன்னா அந்த உலகத்தில் யாரும் என்ன சரியாக காண்பிக்க மாட்டாங்க. அம்மாவுக்கு பிள்ளை 1000 தப்பு பண்ணாலும் தப்பான பிள்ளையாக தோன்றாது, அப்படி தானே? அதாவது கணவனை நேசிக்கிற மனைவிக்கு கணவனுடைய தவறுகள் தவறாக தெரியாது, மனைவியை நேசிக்கிற கணவனுக்கு மனைவியினுடைய தவறுகள் தவறாக தெரியாது. ஆக பெற்றோர் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு பெற்றோரின் தவறுகள் புரியாது, நண்பர்கள் ஒருவருக்கு ஒருவர் நண்பர்களாக இருக்கும் பொழுது தவறுகள் புரியாது. ஆக நம்மை உண்மையாக நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு காண்பிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் ஆள்கள் கிடைக்கிற ரொம்ப கடினம். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பொருட்காட்சி எக்ஸிபிஷன் இருந்தாலும் அந்த மாதிரி நீங்கள் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா சில மிரர்ஸ் வச்சுருப்பாங்க, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மிரர்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த கண்ணாடிக்கு முன்னாடி நீங்கள் போய் நின்றீங்கன்னா ஒரு கண்ணாடி உங்களை ஒரு விதமாக காட்டும், இன்னொரு கண்ணாடி வேறு விதமாக காட்டும், வேறொரு கண்ணாடி வித்தியாசமாக காட்டும். ஒரு கண்ணாடி நீங்கள் ரொம்ப குண்டாக இருக்கிறதா காண்பிக்கும். இவ்வளோ குண்டாக இருக்கிறேன்னா அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு அடுத்த கண்ணாடி பக்கம் போனால் அது நோஞ்சானா உங்களை காண்பிக்கும். நான் இவ்வளவு மெலிஞ்சு போயிட்டேன்னா, இப்படி ஒல்லி குச்சா இருக்கிறேன் அப்படின்னு சிந்திப்பீங்க. அப்புறம் இன்னொரு கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோழியாத்து மாதிரி உயரமாக இருப்பீங்க. இவ்வளோ உயரமாக இருக்கிறேன்னா, நானும் உயரமாக இல்லைன்னு நினச்சிட்டு தான் ஹை ஹீல்ஸ் எல்லாம் வாங்கி போட யோசனை பண்ணிட்டு இருந்தேன். பரவாயில்ல, இந்த கண்ணாடியை பார்த்தாலே சரியாக இருக்கும் போல இருக்கேன், ரொம்ப உயரமாக இருக்கேன். அப்படியே பார்த்துட்டு அதுக்கு பக்கத்து கண்ணாடியில் போனால் அது அப்படியே குட்டையாக காண்பிக்கும். எந்த கண்ணாடியை பார்த்துட்டு நாம் எப்படி இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறது? ஒன்று நெட்டையாக காண்பிக்குது, ஒன்று குட்டையாக காண்பிக்கிறது, ஒன்று குண்டாக காண்பிக்கிறது, ஒன்று ஒல்லியாக காண்பிக்கிறது, ஒன்று வளைந்து காண்பிக்கிறது, ஒன்று நிமிர்ந்து காண்பிக்கிறது, இல்லையா? அப்போ எந்த கண்ணாடியை பார்த்து நான் கண்டுபிடிக்கிறது? மனிதர்களும் இப்படி தான் இருக்கிறாங்க, நம்மளை யாரும் சரியாக காண்பிக்கிறதே இல்லை. தேவ ஊழியர்களும் நம்மளை சரியாக காண்பிக்கிறது இல்லை, நம்முடைய பெற்றோர்களும் நம்மளை சரியாக காண்பிக்கிறது இல்லை. ஏன்னா சரியாக காண்பிச்சா நமக்கு அது பிடிக்காது, அப்படி தானே? கணவன் உண்மையிலேயே நீ இப்படி தான் ஏன் இருக்கிற, உன் மனநிலை இப்படி தான் இருக்குது, உன் சுபாவம் இப்படி தான் இருக்குது, நான் சரியாக சொல்கிறேன் கேளு அப்படின்னு மனைவி உண்மையை சொன்னால் கணவன் தாங்கிக்குவானா? தாங்கிக்க மாட்டாங்க, இல்லையா? ஆக தவறுகளை பார்த்தாலும் அதை பாராத போல் நடக்கிற மனைவிகள் தான் கணவன் விரும்புவார்கள். அதுபோல் மனைவிகளை பார்த்து தான் பாரு, உன் சுபாவம்லாம் இப்படி தான் இருக்குது, உன் மனசில் இப்படிப்பட்ட சிந்தனைகள் தான் இருக்குது, நீ ஒன்றும் ஒழுங்காக இல்லை அப்படிங்கிறத நான் சரியாக பார்க்குறேன் அப்படின்னு கணவன் சொன்னால் மனைவிக்கு பிடிக்க டைவோர்ஸ் வாங்கிட்டு போயிடுவாங்க, இல்லையா? உங்ககிட்ட சரிப்பட்டு வராதையா, துவக்கத்திலேருந்தே இப்படி தான் இருக்கிற நீ. ஆக யாரும் உண்மை நிலைமையை அறிய விரும்ப மாட்டாங்க. ஆனால் தேவ ஆவியானவர் நமக்குள்ளே நான் உண்மையில் எப்படி இருக்கிறோமோ அப்படியே அறிவதற்கான வாய்ப்பை கொடுக்கிறார். உலகம் பாருங்கள், எப்பொழுதுமே நம்மிடத்தில் ஒரு குறைவை பார்த்தால் அந்த குறைவின் அடிப்படையிலே நம்மை குற்றம் சாட்டுவதில் குறியா இருப்பாங்க. பக்கத்து வீட்டு புள்ள தப்பு பண்ணிட்டுன்னு சொன்னால் ரொம்ப பரிதாபகரமாக கேட்பாங்க, என்னமோ உன் பிள்ளைய பற்றி ஊரெல்லாம் ஒரு விதமாக சொன்னதை கேட்டேன், அது உண்மையா? ஐயோ நல்ல பிள்ளையா இருந்ததே, சண்டே ஸ்கூலுக்கெல்லாம் வந்த பிள்ளையாச்சுதே, இப்படி இந்த பிள்ளையான் தப்பு பண்ணுச்சு, ஐயோ எப்படியோ யாரோ பிள்ளை இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படி ரொம்ப பரிதாபமாக கேட்பாங்க. ஆனால் உண்மையில் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நம்ம பிள்ளை கெட்டு போகவும் பக்கத்து வீட்டு பிள்ளை கெட்டு போயிருக்கலாம். அப்படி இவங்க விசாரிக்கிறதே இன்னும் இந்த பிள்ளை ரொம்ப மோசமாக இருக்கிறதாங்கிற தகவல் அறிகிறதுக்கு தான். ஆக அவர்களுக்கு யாராவது ஒருத்தங்க தப்பு பண்ணால் அந்த தப்பு பண்ணிட்டாங்கிற வருத்தமெல்லாம் கிடையாது, அதை குறித்து நம்ம கேவலமாக பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி போச்சு, இல்லையா? அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வரல நம்ம நல்லா இவளை பற்றி என்ன செய்யலாம், கிண்டல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். தேவ ஆவியானவர் மட்டும்தான் ஒரு உண்மையான அக்கறையோடு, ஒரு உண்மையான அன்போடு நாம் திருந்த வேண்டும், நாம் சரியாக வேண்டும், நம்மை சரிப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு நம்மை சுட்டி காட்டுவார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம கிறிஸ்தவத்தில் பெறுகிறோம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற பொழுது பரிசுத்த ஆவியான நமக்குள்ள மகனே மகளே நீ இப்படி இருக்கிற, கொஞ்சம் முன்னாடி நீ ஒரு வார்த்தை பேசின பற்றியா, கொஞ்சம் முன்னாடி உன்னுடைய முகத்தை ஒரு விதமாக திருப்பி காட்டின பற்றியா, கொஞ்சம் முன்னாடி நீ ஒரு சிந்தனையை மனசுக்குள்ளே கொண்டு வந்த பற்றியா, அதெல்லாம் சரி கிடையாதுப்பா, அதெல்லாம் சரி கிடையாதுப்பா. ஏன்னா நீ இது ஆண்டவருக்கு ஒன்று ஒப்பு கொடுத்துருக்கிற, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் உனக்குள்ள இருக்க உடனே ரொம்ப அன்பாக அக்கறையாக என்ன செய்வார், சுட்டி காட்டுவார். சகைவை குறித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பைபிளில் வந்தவனும் போனவனும் அந்த சகைவை பற்றி என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா பாவி 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 பாவி. அதனால தான் இயேசுநாதர் அவருடைய வீட்டுக்கு போன உடனே எல்லாரும் என்ன சொன்னாங்க தெரியுமா? இவர் இந்த பாவியான மனுஷனுடைய வீட்டுக்குள்ளே வந்தாரே, இவர் ஒரு சரியான மனுஷனாக இருந்தால் இங்கே வருவாரா அப்படி தான் சொன்னான். ஆனால் இவனை ஊரெல்லாம் பாவி பாவி பாவின்னு சொன்னாங்களே, அதனால் என்னைக்காவது அவன் பாவிங்கிற நிலைமையை மாற்றினானா? மாற்றலை, அப்படி தானே?
ஊரெல்லாம் அவனை குற்றம் சாட்டிகிட்டே இருந்தாங்க. ஒருவனும் அவனுடைய குற்றத்தை மாற்ற முடியலை. ஒரு நாள் இயேசுநாதர் வந்தார். ஆனால் அவனை அவர் பாவி என்று சுட்டி காட்டினாரா, அவனை வந்து கண்டித்தாரா, ஒன்றுமே நமக்கு தகவல் கிடையாது. ஆனால் ஒரு நாள் இயேசு கிறிஸ்து அவருடைய வீட்டுக்கு வந்தார். எல்லோரும் அவனை பாவி பாவியை அழைத்து கொண்டுதான் அவன் பாவியாகவே தொடர்ந்து கொண்டிருந்தான். ஆனால் இயேசுநாதர் ஒரு நாள் அவன் வீட்டுக்குள்ளே வந்தார். அவனிடத்தில் ஏதோ பேசினார். அவன் தன்னை உணர்ந்தான். தன்னை மாற்றிக்கொள்வதற்கு முன் வந்தான். அதனுடைய விளைவாக அவனுடைய வீட்டை விட்டு அவர் வெளியே திரும்பி செல்கிறபோது என்ன சொல்லி சென்றார் என்றால், இவனும் ஆபிரகாமுடைய குமாரனாக இருக்கிறானே, இன்று இந்த வீட்டுக்கு என்ன வந்தது? ரட்சிப்பது. இவனும் ஆபிரகாமுடைய குமாரனும். இப்போ இவன் பாவி கிடையாது. ஊரெல்லாம் அவனை பாவின்னு சொல்லிட்டு இருக்கிறவல்ல, அவர் அவனை ஆபிரகாமுடைய குமாரங்கிற அந்தஸ்தோடு சொன்ன காரணம் என்னென்றால், அவன் தன்னை உணர்ந்து சொன்னான். யாருக்கிட்டையாவது நான் தப்பு பண்ணியிருந்தா, யாருடைய பொருளையாவது தவறாக வாங்கியிருந்தா நான் 4 மடங்காக திருப்பி கொடுக்குறேன். அது மட்டுமல்ல, இவ்வளவு செல்வங்களை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? யாருக்காவது ஏழைகள் துன்பங்களில் கஷ்டங்கள் தான் நான் என்னுடைய சொத்துக்களை பாதி அவங்களுக்கு கொடுத்து சப்போர்ட் பண்ணுறேன் அப்படி சொன்ன. ஆக இயேசு கிறிஸ்து சந்தித்த அன்றைக்கே அவன் பாவி என்ற நிலைமையில் மாறி தேவனுடைய பிள்ளை என்கிற நிலைமைக்கு வந்தான். ஆபிரகாமுடைய புத்திரங்கிற நிலைமைக்கு வந்தான். ஆக இந்த தேவ ஆவியானவர் நமக்குள்ள ஒரு கரிசனையோட ஒரு அன்போடு என்ன செய்கிறார்? சுட்டி காட்டுகிறார். நம்மை குற்றவாளி ஆக்குவதற்காக அல்ல. நாத்தான் மூலமாக தாவீதை தேவன் சுட்டி காட்டி அவனை குற்றம் சாட்டின எதற்காக? அவனை குற்றம் சாட்டி கண்டித்து தண்டித்து தள்ளுவதற்காக அல்ல. என்னுடைய தாசன் அல்லவா, என்னை மிக விருப்பத்தோடு தேடுகிறவன் அல்லவா, என்னுடைய சமூகத்தை மிக அதிகமாக நேசிக்கிறவன் அல்லவா, என்னை குறித்து அதிகமான பிரியம் வைத்திருக்கிறவன் அல்லவா, அவன் தவறி விட்டானே, அவன் தவறி விழுந்து அந்த விதமான ஒரு பாதையை தொடர்ந்து செல்லக்கூடாதே, அவனை மறுபடியும் கரைக்கு கொண்டு வர வேண்டும், என்னுடைய தாசன்கிற அந்தஸ்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லித்தான் நாத்தானை அனுப்பி அவனுடைய பாவத்தை உணர செய்து, அவனுடைய தவறை உணர செய்து, அவனை மறுபடியும் தம்முடைய தாசன் என்று அழைக்கும்படியான ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்தார். அல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பு அது, ஆண்டவருடைய அக்கறை அது. இன்றைக்கு இயேசுநாதருடைய அன்பை குறித்து சொல்லுகிற பொழுதுதான் அவர் அற்புதம் செய்கிறார், அற்புதம் செய்கிறார். இந்த ஒன்றில் தான் அவர் அன்பை காட்டுகிறார்கள். ஆனால் தேவன் நம்முடைய வாழ்வில் செய்த மிகப்பெரிய அன்பின் செயல் எது என்று சொன்னால், வேதம் என்ன சொல்லுகிறது? தம்முடைய உரைபேரான குமாரை நமக்காக தந்தருளி இவ்வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்து அவரை நமக்கு கொடுத்தார். அதன் மூலமாக நம்மை நாம் யார் என்று அறிந்து கொள்கிறோம். அருமையான கிறிஸ்தவர்களே, அருமையான திருச்சபை சகோதரர்களே, சகோதரிகளே, நீங்கள் உங்கள் தவறுகளை அறிந்து கொள்ள இயன்றவர்களாக இருக்கிறீர்களா? நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு உண்மையான கிறிஸ்தவன் தன்னுடைய தவறை உணர்வதற்கு ஒரு நற்செய்தி கூட்டத்துக்கு போய் தான் ஆகணுங்கிற கட்டாயம் கிடையாது. போகக்கூடாதுன்னு சொல்ல வரல, அங்கே போனால் தான் தவறை உணர முடியும்னு கிடையாது. ஒரு உண்மையான கிறிஸ்தவன் திருச்சபைக்கு வந்து ஒரு போதனை கேட்டால் தான் உணர்வான்பதல்ல. ஒரு உண்மையான கிறிஸ்தவனோடையே அவனுடைய தவறை உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறபடினால அவன் திங்கட்கிழமை ஒரு தப்பு பண்ணால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அவன் தன்னுடைய தவறுகளை உணர்வதற்கு காத்திருக்க வேண்டிய தேவையில்லை. அவன் திங்கக்கிழமை ஒரு தப்பு பண்ணா ஞாயிற்றுக்கிழமை வந்து அதுக்கப்புறம் பாவாரிக்கை செய்கிற வேலை வருகிற வரைக்கும் தன்னுடைய தவறை உணர வேண்டிய அந்த காத்திருப்பு தேவையில்லை. திங்கக்கிழமை தவறு செய்தால் திங்கக்கிழமையே தேவ ஆவியானவர் அவனை உணர்த்துவார். அல்லேலூயா. அவன் தனக்குள்ளேயே தன்னை உணர்த்தி தன்னை சீர் செய்கிற ஒரு போதகரை பெற்றிருக்கிறான். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆக என்னுடைய தவறை நான் எனக்குள் உணர்ந்து கொள்ளுகின்ற ஒரு உணர்வின் வாழ்க்கை இல்லை என்று சொன்னால் எத்தனை போதகர்கள் என்னை வந்து உணர்த்தினாலும் நான் உணர மாட்டேன். ஒரு மனிதனுக்குள்ள தேவ ஆவியானவர் உணர்த்தவில்லை என்றால் அவன் உணர மாட்டான். அதனால தான் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சிலர் எவ்வளவோ ஜெபம் பண்ணாலும் சிலருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தையும் பார்க்க முடியலை. இந்த மனுஷன் திருந்தணும் எவ்வளவோ உபவாசம் இருந்து பார்த்தாச்சு, எவ்வளோ ஜெபம் பண்ணி பார்த்தாச்சு, ஆனால் அவர் திருந்த மாட்டேன். காரணம் என்னென்றால் அவர் திருந்த வேண்டும் என்று இவங்க ஜெபம் பண்ணாலும் அவனை திருத்த வேண்டிய ஆண்டவர் அவனை கட்டாயப்படுத்தி திருத்த மாட்டார். அவனுக்கு ஒரு வாய்ப்பை தான் கொடுப்பா. நீ திருந்த வேண்டிய அவசியம் இருக்குப்பா, உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டிய தேவை இருக்குப்பா, அதனால் எனக்கு இடம் கொண்டு நான் உனக்குள்ளே வர்றேன், உன்னை திருத்துறேன் அப்படி சொல்லுவான். ஆனால் அவங்க இருதயத்தை அடைத்து வைத்தால் நீங்கள் எவ்வளோ பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணாலும் என்ன செய்ய முடியாது. ஏன்னா ஆண்டவர் யாருடைய இருதயத்தையும் கட்டாயப்படுத்தி உடைத்து கொண்டு போகிறதில்ல, அவர்கள் மனம் திரும்புவதற்கான வாய்ப்பை தான் கொடுப்பார். நாம் செய்கிற ஜெபங்கள் உபவாசங்கள் தேவனை தூண்டி அவர்களுக்கு மனம் திரும்பும்படியான வாய்ப்புகளை கொடுக்க வைக்கிறது. அதற்காக இவங்க ஜெபம் பண்ணிட்டாங்கிறதுக்காக ஓடி போய் ஒருவருடைய இருதயத்தை அவருடைய விருப்பத்துக்கு எதிராக திறந்து உள்ளவே உட்கார்ந்துக்கிட மாட்டார். அந்த வேலையை செய்கிறது சாத்தான் தான். திருடன் எப்போவுமே வந்து ஒரு வீடு திறந்துருக்கிறதான்னு பார்த்துட்டு உள்ளே போக மாட்டான். அப்படி தானே? ஐயோ நான் திருடுறதுக்காக வந்தேன், இவங்க வீட்டை பூட்டி வச்சிருக்கிறாங்களே, ஒரு மரியாதை இல்லாதவங்களா இருக்கிறாங்களே, நான் திருட வந்த கதவு திறந்து வச்சா வசதியாக உள்ள திருடிட்டு போவேனே அப்படி நான் ஒரு திறந்த வீட்டை எதிர்பார்க்க மாட்டான். அவன் எப்பொழுதுமே என்ன செய்வான், கொல்லைப்புறம் வழியாக வந்து எங்கேயாவது உள்ள நுழையிறதுக்கு வழி இருக்கான்னு பார்த்து வருவான். ஆனால் ஒரு நல்ல மனுஷன் அப்படி இல்லை, வாசலை வந்து பெல் அடிப்பார் இல்லையா, இல்லை கதவை தட்டுவார்.
உள்ளே இருக்கிறவங்க திறந்தால் தான் உள்ளே வருவார் இல்லையா? ஏன்னா அவர் திருடுறதுக்கு வரல, ஒரு நல்லது செய்கிறதுக்கு வரார். நல்லது செய்ய வரவருக்கு கதவு திறக்கணும். அநேகருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தட்டி கொண்டு தான் இருக்கிறார். ஆனால் அவங்க என்ன செய்கிறதில்ல? இருதயத்தை திறந்து கொடுக்கறதில்ல, அவரை உள்ளே விடுறதில்ல. அதனால தான் அவங்க அம்மா எவ்வளோ ஜெபம் பண்ணியும் மனமாற்றம் இவரிடத்தில் ஏற்படலை. அவருடைய கணவன் எவ்வளவோ, மனைவி எவ்வளோ ஜெபம் பண்ணியும் ஒரு மாற்றம் ஏற்படவில்லை. அருமையானவர்களே, நமக்குள் ஆண்டவரை பெறுகின்ற பொழுது நமக்குள் இருக்கின்ற குறை, குற்றம், தவறு இவைகள் எல்லாவற்றையும் நாமே அறிந்து கொள்ளுகின்ற வாய்ப்பை பார்க்குறோம். முன்னாடியெல்லாம் சுகர் டெஸ்ட் பண்ணணும்னா, இல்லை என்று சொன்னால் பிபி பார்க்கணுன்னு சொன்னால் டாக்டர்கிட்ட தான் போயிட்டு அவர் சொல்கிறதான் கேட்டு வரணும். இப்போ அவங்கவுங்களே ஒரு மிஷின் வச்சுருக்கிறாங்க இல்லையா? அவங்கவுங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. அதுபோலவே நாம் இன்றைக்கு ஒவ்வொருவரும் நமக்குள் தேவனை பெற்றுக்கொண்டு நாம் எப்படி நமக்குள் இருக்கிறோம் என்பதை அறிவதற்கான வாய்ப்புகளை ஆண்டவர் நமக்கு உருவாக்கி இருக்கிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது, ஒரு உண்மையான கிறிஸ்தவ, ட்ரூ கிறிஸ்டியன், அவர் தன்னை மாற்றிக்கொள்ளுவதற்கான ஒரு நிலைமையில் இருப்பார். ஒரு உண்மையான கிறிஸ்தவர் எப்பொழுதுமே தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் தேவைன்னா, ஒரு திருப்பம் தேவை, ஒரு காரியத்தை சரி பண்ண வேண்டிய அவசியம்னு சொன்னால் அவ்விதமான சரிப்படுத்தி கொள்ளுகிற ஒரு தகுதியுடையவராக இருப்பார், சரிப்படுத்தி கொள்ள தன்மையுடையவராக இருப்பார். இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக தேவன் சொன்னார், நான் என்ன பண்ணுவேன், ஒரு காலம் வரும், அப்பொழுது கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன். பாருங்க, ஒரு கல்லை நீங்கள் என்ன பண்ண முடியாது, நினைத்த விதமாக வளைக்க முடியாது, அப்படிதானே? உடைக்கத்தான் முடியும். ஆனால் ஒரு மெழுகையோ இல்லை என்றால் வேறு விதமான பொருட்களையோ ஒரு களிமண்ணையோ நீங்கள் என்ன செய்ய முடியும்? வளைக்க முடியும். ஆக ஆண்டவர் சொல்கிற கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை நான் உங்களுக்கு கொடுத்து அதுக்குள்ளே என்னுடைய ஆவியை வைத்து அதன் மூலமாக நீங்கள் என்னுடைய கட்டளையின்படியும் பிரமாணங்களையும் நடக்கும்படியான காரியத்தை நான் செய்வேன் என்று சொல்லுகிறார். அப்போது ஒரு மனிதன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது அவனுக்கு ஒரு இருதயம் கொடுக்கப்படுகிறது. அந்த இருதயம் தேவைக்கேற்றபடி தன்னை மாற்றிக்கொள்வதற்கு என்றதாக இருக்கு. ஃப்ளெக்சிபிலிட்டி வரும், ஒரு எலாஸ்டிசிட்டி. அது தன்னை மாற்றிக்கொள்ளும். ஈரமாக களிமண் இருக்கும் பொழுது அதை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் அணையலாம். ஆனால் அது காய்ந்து போய்விட்டால் அதை உடைக்கத்தான் முடியும். அருமையானவர்களே, மத்தேயு 18:3 வாஸ்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல மாறவில்லை என்றால் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க மாட்டீங்க. பிள்ளையை போல மாறுறதுன்னா என்ன? ஒரு விவரமும் இல்லாமல் ஒரு அறிவும் இல்லாமல் முட்டாள்களாக இருக்கிறதா? குழந்தைகளுக்கு நிறைய விஷயம் தெரியும். அதனால தான் நிறைய கிறிஸ்தவர்களும் ஒன்றுமே தெரியாது. பைபிளும் தெரியாது, சத்தியமும் தெரியாது, ரட்சிப்புன்னா என்னான்னு தெரியாது, மனம் திரும்புறதுனா என்னான்னு தெரியாது, மறுபடியும் பிறக்கிறதுனா என்னான்னு தெரியாது, தேவாவியை பற்றி தெரியாது, தேவாவிய வழிநடத்தல் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. தெரிஞ்சதெல்லாம் ஒரு கோயில், ஒரு பைபிள், ஒரு ஆராதனை முறை, இவ்வளோதான். கேட்டால் நான் என்ன செய்கிறேன்? கிறிஸ்துவுக்குள் குழந்தையாக இருக்கிறேன். ஏன்னா இவர் மறுபடியும் குழந்தையாயிட்டார். குழந்தைகளுக்கு ஒன்றுமே இல்லை. அப்படி இல்லை, அந்த அர்த்தத்தில் இல்லை. ஒன்றுமே தெரியாதவங்களாக இருக்கணும் இல்லை. குழந்தைகள் தங்களுடைய மனநிலைகளை சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி எளிதாக மாற்றிக்கொள்ள இயன்றவர்கள். 2 குழந்தைகளை நீங்கள் விளையாடி கொண்டு பாருங்கள். கொஞ்ச நேரம் கடுமையாக ஃபைட் பண்ணுவாங்க இல்லையா? அதை பார்த்தீங்கன்னா ஏன்டா இப்படி சண்டை போட்டு கிடக்குறீங்க அப்படின்னு நீங்கள் கத்துவீங்க. ஆனால் கொஞ்ச நேரம் தான். அடுத்த ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே அவங்க அவ்வளோ கூடி குழாவி என்ன பண்ணுவாங்க? ரொம்ப ஜாய்ஃபுல்லாக விளையாடிட்டு இருப்பாங்க. என்னடா கொஞ்சம் முன்னாடி தான் நாய் இவையா சண்டை போட்டிங்க, இப்போ ஒன்றா உட்காந்து இவ்வளவு அன்பாக நடந்துக்கிறீங்களே அப்படி நாம் நினைக்க வேண்டியது வரும். ஏன்னா பிள்ளைகள் தங்களுடைய ஒரு குறிப்பிட்ட மனநிலையை அப்படியே வைத்து கொண்டிருக்க மாட்டார்கள். அவர்கள் விளையாடி கொண்டு தாங்க பிரச்சனை வந்தது. ஆனால் தொடர்ந்து விளையாட வேண்டும், அவர்கள் ஒரு டைம் பாஸ் பண்ண வேண்டும் என்றால் கூட இருக்கிறவர்களோட ஒப்புரவாகியாக வேண்டும். உடனே என்ன பண்ணிடுவாங்க? ஒப்புரவாகிடுவாங்க. தங்களுடைய மனதை ஒரு குறிப்பிட்ட விதமாக ஹார்டாக வைத்துக்கொள்ள இயலாதவர்கள் பிள்ளைகள். அவங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். ஒரு காரியத்தை அவர்கள் உணர்ந்து மாற்றிக்கொள்வார்கள், திருத்திக் கொள்வார்கள், சரி செய்து கொள்வார்கள். ஆனால் பெரியவங்க என்ன பண்ண மாட்டாங்க? அவ்விதமாக தங்களை மாற்றிக்கொள்ள இயலாதவர்களாக இருப்பார்கள். ஆகவே வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பிள்ளைகளைப் போல என்ன செய்ய வேண்டும்? பிறந்து மாற வேண்டும். இல்லை என்று சொன்னால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க மாட்டீங்க. சில நேரங்களில் பாருங்கள், நாம் பல வருஷமாக சிலரை குறித்த கசப்பை அப்படியே வச்சுருக்கிறோம் இல்லையா? சிலரை குறித்த கோபத்தை இப்போ நினைத்தாலும் கொப்பளிக்குது, பிரசங்க வேலையாக இருக்குது. இல்லைன்னு சொன்னால் ஒரு பிடி பிடிச்சிடலாம். ஆமாம், கோயிலுக்குள்ளே ஒன்றும் பேசக்கூடாதுன்னு பார்க்குறேன். இப்போ மட்டும் இவன் வேறு எங்கேயா கிடைச்சதை நல்ல 4 வார்த்தை கேட்டிருப்பேன். இவ்வளவெல்லாம் பண்ணிட்டு கோயிலுக்குள்ளே வந்து உட்காந்துருக்கிறான் பார். அது பார்த்தாலும் கம்யூனிலையும் கலந்துக்கிறான். அந்த மாதிரி கோபம், சிலரை குறித்த கோபம், சிலரை குறித்த வெறுப்பு, சிலரை குறித்த விரோதம்,
சிலரை குறித்த பொறாமை எத்தனையோ வருடங்களாக அப்படியே இருக்கிறது. நோ சேஞ்ச். இதற்கிடையில் எத்தனையோ நற்செய்தி கூட்டங்கள் வந்து கலந்து கொண்டாச்சு, எத்தனையோ வாரங்கள் பிரசங்கம் கேட்டாச்சு, எத்தனையோ பாவ அறிக்கைகளை செய்தாச்சு, ஒரு மாற்றமும் இல்லை. அதே விரோத உணர்வு அவங்கள நினைக்கிற பொழுது இப்பொழுதும் பற்றிக்கிட்டு தான் எரியுது. காரணம் என்ன? மறுபடியும் பிறக்கவில்லை, உண்மையான கிறிஸ்தவர்களாக மாறவில்லை. உண்மையான கிறிஸ்தவங்க அடுத்த முறை கம்யூனியன் எடுக்க போகிறவில்ல. அவங்க மனசில் யாரை குறித்து எவ்வளோ வெறுப்பு, விரோதம், கசப்பு இருக்கோ அதெல்லாம் விட்டுட்டு தான் போவாங்க. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக சவுத் ஆர்காட் பகுதியில் ஒரு பெரிய சேர்ச்சில் என்ன வந்து ஒரு சோத்திர பண்டிகையில் கூப்பிட்டுட்டாங்க. அதில் வந்து நிறைய பேர் நிறைய பொருட்களை ஏலத்துக்கு கொண்டு வந்தாங்க. ஏலத்துக்கு கொண்டு வந்தது அந்த ஆயர் பார்த்து ஹி வாஸ் மச் இம்ப்ரெஸ். எவ்வளவு பொருட்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க நம்ம ஆளுகள், என்ன தாராளம், என்ன ஒரு ஜெனராசிட்டி, ஆண்டவருக்காக கொடுக்கறதுக்கு இப்படி எல்லாவோ ஆட்கள் வர வேண்டும். அவர் வந்து ரொம்ப மகிழ்ச்சியில் ரொம்ப குதித்து கொண்டு இருந்தார். என் மனசுக்குள்ளே இவங்கெல்லாம் கொண்டு வந்ததெல்லாம் சரிதான், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணியிருந்தேன். கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு அந்த ஏலம் ஆரம்பிச்சு. ஏலம் ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கும் உதவாத பிளாஸ்டிக் டப்பாவுக்கும் டம்ளருக்கும் சரியான போட்டி. யாராவது ஒருத்தங்களுக்கு ஒரு கஸ்டமர் 5 ரூபா கொடுக்காத ஆசாமிகள் எல்லாம் ஏலம் கேட்டாங்களே பாருங்கள். ஒன்றுக்கும் உதவாத கடையில் போய் அந்த கப்பை விலை கேட்டால் அவன் 10 ரூபான்னு சொன்னான். ஏப்பா நேற்று தான் 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு போனேன், நீ என்ன 10 ரூபாங்கிற அப்படி பேரம் பேசுவாங்க. இப்போ இந்த சபையில் சோத்திர பண்டிகை வைக்கப்பட்ட அந்த கப்பை வாங்குறதுக்கு 50, உடனே 100, 150, 200, 250, 300, 400, 500 அப்படி போகுது. எனக்கு ஒன்றுமே வழங்கலை. என்னடா ஒன்றுக்கு உதவ டப்பாவுகள்லாம் இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறாங்க? இதுக்கே இந்த நிலைமைன்னா அந்த ஆசீர்வாத தட்டுன்னு ஒரு தட்டு வச்சுருக்கிறாங்களே நம்ம கிறிஸ்தவங்க. ஆசீர்வாத தட்டு என்னமா, அந்த தட்டை வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு ஆசீர்வாதம் வந்து அதுக்கு லட்சக்கணக்கில் ரூபாய் கொடுத்து நிறைய இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த பிளாஸ்டிக் டப்பாக்கு இவ்வளவு போராடுறாங்களே என்ன மேட்ரு அப்படின்னு அந்த சபையை சார்ந்த ஒருத்தரத்தில் இங்கே உள்ளவங்க பரவாயில்லையே, பொருட்களும் நிறைய கொண்டு வராங்க, கொண்டு வந்த பொருளுக்கு இவ்வளோ பெரிய காசு கொடுக்குறேன். ஒன்றும் இல்லை பிரதர், இது ஒன்றும் இல்லை. இங்கே 2 குரூப் இருக்கிறாங்க. இந்த 2 குரூப்பும் ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்ய மாட்டாங்க, எதையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதனால் அவங்க டப்பாவுக்காகவோ பொருளுக்காகவோ அவங்க ஏலம் கேட்கல. அவன் 50 ரூபா கேட்டால் நான் 60 கேட்கணும், அவன் 70 கேட்டால் நான் 80 கேட்கணும். இந்த கோஷ்டி மனப்பான்மை, இந்த பிரிவு மனப்பான்மை, இதுதான் ஏங்க விளையாடிட்டு இருக்கிறது. அதனுடைய விளைவு தான் அவங்களோட நாம் நிறைய பொருள் கொண்டு வரணும், இவங்களோட நாம் நிறைய கொடுத்ததா காண்பிக்கணும். அதுக்காக தான் வந்திருக்கிறாங்க ஒழிய உண்மையான மனநிலையில் கொண்டு வரல. நான் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. என்னடா இவ்வளவு காசு செலவு பண்ணி உங்களுடைய பிரிவினே காட்டுறதுக்கு தான் பண்ணீங்களா? நீங்கள் எல்லாம் ஒருத்தரோடு ஒருத்தர் ஒத்து போகாதவங்க, ஒருத்தர் நேசிக்க இயலாதவங்க, ஒருத்தரை குறித்து ஒருத்தர் கசப்பை வைத்து காலம் முழுவதும் வாழ்ந்து கடைசியில் கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைகிறவங்க, அதுக்கு தான் இவ்வளோ செலவு பண்ணீங்களா அப்படி யோசிக்க வேண்டியதாச்சுது. பல திருச்சபைகளில் நடைபெறுகிற காரியம் இப்படித்தான் இருக்குது. ஏன்னா மற்றவர்களை குறித்த கசப்பு விடுறதுக்கு மனசே இல்லை. ஆக அருமையானவர்களே, மனதை மாற்றிக்கொள்கிற தன்மையுடையதாக இருக்கணும். மனைவி சொன்னாலும் சரி, கணவன் சொன்னாலும் சரி. சில நேரத்தில் என் மனைவி கூட சில காரியங்களை என்னுடைய சூழல்களை சொல்லுகிறப்போ எனக்கு கூட ஆத்திரம் தான் வரும். என்ன பெரிய எதுக்கு தப்பு சொல்கிறேன். ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு சிந்திச்சு பார்த்தா தப்பாக தான் தெரியும். அந்த அம்மா சொன்னதுனால நான் என்ன சைலண்டாக திருத்திக்குவேன். அதை சொல்லலைன்னா நான் திருத்திக்கிற வாய்ப்பே இருக்காது. சில நேரம் நான் பிரசங்கம் பண்ணுறதுலேயே எங்கிட்ட வந்து நிறைய குறைய கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க, நீங்கள் இப்படி பிரசங்கம் பண்ணிட்டீங்க, அப்படி பிரசங்கம். நான் ஒன்று என் பிரசங்கத்தை நீ கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு யார்? நான் எப்படியாப்பட்ட பிரசங்கி, நான் போன இடத்துல நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, நீ என்ன மோசமாக. அப்புறம் உட்காந்து யோசனை பண்ணால் அந்த அம்மா சொன்னது நிறைய விஷயம் சரியாக இருக்கும். அதை கொஞ்சம் சரி பண்ணால் அடுத்த பிரசங்கம் இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அல்லேலூயா. அந்த மாதிரி மனசை நம்ம மாற்றிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள், உண்மையான கிறிஸ்தவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ள என்றவர்கள். தாவீதுக்கு எதிராக சவுல் எவ்வளவோ அநியாயம் அக்கிரமம் செய்கிறவனாக இருந்தாலும் கூட சவுலுக்கு ஒரு தீங்கு என்ற உடனேயே தாவீதுடைய மனம் துடித்தது. அவன் தன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டான். அவன் மேல் இந்த வெறுப்புணர்வை விட்டுவிட்டு அன்புணர்வோடு ஓடிச் சென்றான். அதுதான் உண்மையான கிறிஸ்தவன். ஆம், உண்மையான கிறிஸ்தவர்கள் தங்களுடைய மனதை மாற்றிக்கொள்வார்கள். தவறுகளை உணர்கின்ற பொழுது அந்த தவறை விட்டுவிட இயன்றவளாக இருப்பார். நம்மால் சில காரியங்களை விட முடியலையா, சில காரியங்களை பொறுக்க முடியலையா, சில காரியங்களை நம்மளை திருத்திக் கொள்ள முடியவில்லையா, சொல்லிடுறோம் இது என்னுடைய சுபாவம், நான் என்ன ஒன்றும் மாற்ற முடியாது, இது பிறந்ததுலேருந்தே இருக்குது, இதெல்லாம் என்னுடைய பழக்க வழக்கம், நான் அப்படி தான் இப்படியே சொல்லி கொண்டிருக்கிறோமா. அப்படி அர்த்தம் என்ன சொன்னால், வி ஆர் நாட் அட் ஆல் ட்ரூ கிறிஸ்டியன்ஸ். உண்மையான கிறிஸ்தவர்கள் அல்ல. உண்மையான கிறிஸ்தவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ள இயன்ற ஒரு இருதயத்தை உடையவளாக இருப்பார்கள். இன்றைக்கு நாம் உண்மையான கிறிஸ்தவர்களா என்பதை அறிந்து கொள்வதற்கு நம்முடைய இருதயத்தினுடைய செயல்பாடை கவனிக்க வேண்டும். எத்தனை பேரை நாம் கடந்த நாட்களிலே மன்னித்திருக்கிறோம், எத்தனை பேரை நாம் பொறுத்திருக்கிறோம், எத்தனை பேருடைய விஷயத்தில் விட்டு
கொடுத்து போயிருக்கிறோம், எத்தனை பேர் விஷயத்தில் தாழ்ந்து போயிருக்கிறோம், எத்தனை பேர் விஷயத்தில் பதிலுக்கு பதில் செய்யாமல் சாந்த குணமாக போயிருக்கோம். இதையெல்லாம் நாம் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் நாம் உண்மையான கிறிஸ்தவங்களா இல்லையா என்பதை அறிந்து கொள்ளலாம். அவ்விதமான ஒரு அறிவு நமக்கு தேவைப்படுகிறது. மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது ஒரு வசனத்தை வாசியுங்கள். பிலிப்பியர் 4:4 வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். மூன்றாவதாக, உண்மையான கிறிஸ்தவர்கள் எந்த ஒரு சூழலிலும் தங்களை சந்தோஷப்படுத்திக் கொள்ள இயன்றவர்களாக இருப்பார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தைகளை சொல்லுகின்ற பொழுது அவர் இருக்கின்ற இடம் சந்தோஷத்தை உணர முடியாத, அனுபவிக்க முடியாத ஒரு இடம், ஒரு சிறைச்சாலை. he was imprisoned, he was in a jail. ஒரு ஜெயிலுக்குள்ளே இருக்கிறார். ஆனால் அவர் யாருக்கு எழுதுகிறாரோ, திருச்சபை மக்களுக்கு. அந்த மக்களுக்கு எழுதுகிற பொழுது அவர்கள் சந்தோஷம் இல்லாததை பார்த்து, என் அருமையான கிறிஸ்தவ மக்களே, நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும், யூ மஸ்ட் பி ஹாப்பி, நீங்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு அவர் எழுதுகிறார். காரணம் என்னவென்றால், உண்மையான கிறிஸ்தவர்கள் சந்தோஷத்திற்கு வாய்ப்பற்ற சூழ்நிலைகளிலும் தங்களை கிறிஸ்துவனுடைய ஐக்கியத்தின் மூலமாக சந்தோஷமாக்கி கொள்ள இயன்றவர்களாக இருப்பார்கள். கணவன் சந்தோஷப்படுத்தவில்லை, அதற்காக மனைவி சந்தோஷமற்றவளாகவே இருக்க வேண்டிய தேவையில்லை. மனைவியால் கணவன் சந்தோஷமாக இருக்க முடியவில்லை, அதற்காக அவன் சந்தோஷமற்றவனாக இருக்க வேண்டிய தேவையில்லை. கர்த்தரோடைய ஐக்கியத்தில் இருக்கிறவர்கள் மனைவியால் சந்தோஷப்பட முடியாவிட்டாலும், கணவனால் சந்தோஷப்பட முடியாவிட்டாலும், பிள்ளைகளால் சந்தோஷப்பட முடியாவிட்டாலும், உறவினர்களால் சந்தோஷமாகப்பட முடியாவிட்டாலும் கர்த்தராலே சந்தோஷமாக இருப்பார். அல்லேலூயா. ஆகதான் தாவீது ஒரு மிகப்பெரிய ராஜாவாக இருந்தாலும் தான் சந்தோஷமாக இருப்பதற்கு வேறு எந்த சூழலையும் காண்பிக்கவில்லை. சங்கீதம் 16:11 நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா, உம்முடைய சமூகத்தில் எனக்கு பரிபூர்ணமான ஆனந்தம் உண்டு, உம்முடைய வலது பக்கத்தில் எனக்கு நித்தியமான பேரின்பம் உண்டு. சங்கீதம் 4:7 நீங்கள் வாஸ்து பார்த்தால் அழகாக சொல்லுவார், அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலாம். தேவனே, நீர் என்னுடைய இருதயத்திலே அதிகமான சந்தோஷத்தை கொடுத்தீர், சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நான் நித்திரை செய்வேன். ஆம் அருமையானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒரு அதிசயமான ஒரு செயல்பாடு என்னவென்று சொன்னால், எந்த நிலைமையில் நம்ம இருந்தாலும் சரி, நம்முடைய இருதயத்தை துக்கத்தில் ஆழ்ந்து போக விட வேண்டிய தேவையில்லை, வேதனையில் ஆழ்ந்து போக விட தேவையில்லை, அப்படியே துக்கத்தில் மூழ்க வேண்டிய தேவையில்லை, அப்படியே வருத்தத்துக்குள்ளே நாம் அடிபணிந்து போக தேவையில்லை. கர்த்தர் நம்முடைய இருதயத்தை சேர்ஃபுல் ஆக்குவதற்கு வல்லவராக இருக்கிறார். கிறிஸ்துவனுடைய ஐக்கியம் எந்த மனுஷனையும் சந்தோஷப்பிக்கும். பழைய ஏற்பாட்டை வாசிக்கும் பொழுது ஆபகூக் என்று சொல்லப்படுகிற ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிறான், அத்தி மரங்களை பார்த்தேன், அவை துளிர்விடவில்லை, திராட்சை செடிகளை பார்த்தேன், அங்கே கனிகள் இல்லை, ஒலிவ மரங்களை பார்த்தேன், அங்கு பழங்கள் இல்லை, ஆட்டு மந்தையை பார்த்தேன், அங்கு ஆடுகள் இல்லை, மாட்டு மந்தையை பார்த்தேன், மாடுகள் இல்லை, வயலை பார்த்தேன், தானியம் இல்லை. என்ன சொல்லுகிறான்? திரும்புகின்ற இடமெல்லாம் எனக்கு ஏமாற்றம் தான், நான் சந்தோஷம் அடையும்படியான ஒரு சூழலும் இல்லை, என்னை சந்தோஷப்படுத்த வேண்டிய இந்த சூழல் எல்லாம் என்னை ஏமாற்றி கொண்டிருக்கின்றது, எங்குமே நான் மகிழ்ச்சியை பார்க்க முடியவில்லை. ஒலிவ மர தோட்டத்தை பார்த்தேன், எனக்கு சந்தோஷம் இல்லை, அத்தி மரங்களை பார்த்தேன், சந்தோஷம் இல்லை, திராட்சை செடிகளை பார்த்தேன், சந்தோஷம் இல்லை, வயலை பார்த்தேன், சந்தோஷம் இல்லை, ஆடு மாடுகளை பார்த்தேன், சந்தோஷம் இல்லை, எங்கும் எதுவுமே இல்லை. ஆனால் அடுத்து என்ன சொல்லுகிறான்? ஆபகு தீர்க்கதரிசி புஸ்தகம் 3:17 வாஸ்துபதம், இப்படியெல்லாம் இந்த சூழல்கள் எனக்கு சந்தோஷத்தை தர மறுத்தாலும், ஐ வில் ரிஜாய்ஸ் இன் மை லார்ட், என்னுடைய கர்த்தருக்குள் நான் சந்தோஷமாக இருப்பேன். இதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. எனக்கு சந்தோஷம் இல்லை, சந்தோஷம் இல்லை, சந்தோஷம் இல்லை, அப்படியே நாம் எப்பொழுதும் புலம்பிக் கொண்டிருப்பதில்லை. சந்தோஷத்தை தர முடியாத உலகத்தில் வாழ்கிறோமா? சந்தோஷத்தை தர முடியாத உறவுகளுக்கு முதலே வாழ்கிறோமா? சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியாத வாழ்க்கை துணைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? we have a way to make us happy. நம்மளை சந்தோஷம் வைக்கிற ஒரு வழி இருக்கு. எங்க? இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமா இருங்க. உங்க கஷ்டத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, உங்க பிரச்சனையை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, உங்க மன வேதனையை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. உங்க கனவு உங்களை நேசிக்கலையா, உங்க கனவு உங்களை அன்பு கூறலையா, சந்தோஷப்படுத்தலையா, அதை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அவங்கள்ட்ட இவங்ககிட்டையும் போய் சொல்றதை விட, தெரிஞ்சவங்க தெரியாதவங்ககிட்ட போய் சொல்றதை விட ஆண்டவர்கிட்ட சொல்லி பாருங்க. ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை மகிழ வைப்பார். கணவனால் பெற முடியாத மகிழ்ச்சியை, மனைவியால் பெற முடியாத மகிழ்ச்சியை, பெற்றோரால் பெற முடியாத மகிழ்ச்சியை ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. உண்மையான கிறிஸ்தவர்கள் அந்த கிறிஸ்துவின் ஐக்கியத்தின் மூலமாக தங்களை மகிழ்ச்சியாக்கி கொள்ள இயன்றவர்கள். யோவான் 15:11 வாஸ்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இயேசுநாதர் நம்முடைய சீடர்களுக்கு சொல்வார், நான் உங்களுக்கு நிறைய காரியங்களை சொல்லிட்டே வரேன், நிறைய காரியங்களை உபதேசம் பண்ணிட்டே வரேன். எதற்காகவென்று சொன்னால், என்னுடைய சந்தோஷம் உங்களிலே நிலையானதாக இருக்க வேண்டும், அது நிறைவாகவும் இருக்க வேண்டும். அப்போ என்ன நாம் அதில் கண்டுபிடிக்கிறோம்? இயேசு கிறிஸ்து எல்லா துன்பங்கள் பிரச்சனை நடுவிலும் சந்தோஷமான ஒருவராகவே இருந்தார். நாம் எப்போவுமே அவரை துக்கமானவராகத்தான் கற்பனை பண்ணுறோம்.
அவருடைய ஒரு படத்தை வைத்தா கூட துக்கமான படத்தை தான் வைக்கிறோம். ஆனால் இயேசுநாதர் சொல்வார், என்னுடைய சந்தோஷம் உங்களிலே நிறைவாக இருக்க வேண்டும், அது நிலையாக இருக்க வேண்டும். எனவே கிறிஸ்தவ வாழ்க்கையில் கிறிஸ்துவனுடைய ஐக்கியம் நம்மை சந்தோஷப்படுத்தும். இன்றைக்கு நாம் அவ்விதமான ஒரு சந்தோஷத்தை அடையாதவர்களாக இருக்கிறோமா? பணம் வந்தால் தான் நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியும், நாம் எதிர்பார்க்கிறபடி எல்லாம் நிகழ்ந்தால்தான் சந்தோஷமாக இருக்க முடியும் என்கின்ற ஒரு நிர்பந்தத்துக்குள் இருக்கிறோமா? அப்படியானால் நாம் உண்மையான கிறிஸ்தவர்களாக இல்லையோ என்று சிந்தித்து பார்க்க வேண்டிய தேவை உள்ளவர்களாக இருக்கிறோம். உண்மையான கிறிஸ்தவர்கள் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவனுடைய ஐக்கியத்தின் மூலமாக தங்களை சந்தோஷப்படுத்தி கொள்ள வல்லவர்கள். ஆம், அவர்கள் தான் உண்மையான கிறிஸ்தவர்கள். உலகத்தில் எதன் மூலமாக, பணத்தின் மூலமாக, பொருளின் மூலமாக, எந்த விதமான என்டர்டெயின்மெண்ட்ஸ், என்ஜாய்மெண்ட்ஸ் எதன் வழியாக உங்களை சந்தோஷப்படுத்தினாலும் அந்த உங்களுடைய சந்தோஷத்தை மற்றவங்களுக்கு கொடுக்க முடியாது. ஆனால் கிறிஸ்துவினால் தன்னை சந்தோஷப்படுத்தி கொள்ளுகிறவன், கிறிஸ்துவனுடைய ஐக்கியத்தினால் தன்னை சந்தோஷப்படுத்தி கொள்ளவன் மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்துகிறான், மற்றவருடைய சந்தோஷத்துக்கு உதவுகிறான். இன்னைக்கு சிலரால் நம்ம சந்தோஷப்பட முடியலை, சிலரால் மகிழ்ச்சி அடைய முடியலை. அதனுடைய காரணம் என்ன? அவர்களிடத்தில் ஆண்டவர் இல்லை, அவர்களிடத்தில் கிறிஸ்து இல்லை, அவர்கள் கிறிஸ்துவனுடைய சந்தோஷத்தை அனுபவிக்கல, கிறிஸ்துவனுடைய ஐக்கியத்தின் மூலம் வருகிறத மகிழ்ச்சியை பெறல. அதனால அவங்களுக்கு எவ்வளோ பணம் இருந்தாலும், எவ்வளோ வசதி இருந்தாலும் அவங்க நம்மளை சந்தோஷப்படுத்த முடியவே முடியாது. எத்தனையோ கணவர்கள் நல்லா வசதியாக தான் இருக்கிறாங்க, ஆனால் மனைவியை சந்தோஷப்படுத்த முடியல, பிள்ளைகளை கூட சந்தோஷப்படுத்த முடியலை. அவங்களால போகிற இடமெல்லாம் மற்றவர்களுக்கு சந்தோஷம் குறைவு தான். அவங்க வீட்டில் இருந்தால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சந்தோஷம் கிடையாது, அவங்க அலுவலகத்துக்கு போனால் அக்கம் பக்கத்தில் பணிபுரியவங்களுக்கு சந்தோஷம் கிடையாது, அவங்க சபைக்கு வந்தாங்கன்னா சபையில் இருக்கிறவங்களுக்கு சந்தோஷம் கிடையாது. இந்த கிறிஸ்துவனுடைய சந்தோஷம் இல்லாதவங்க எல்லாருடைய சந்தோஷத்தையும் கெடுப்பாங்க, அவங்களுக்கு அதை தான் செய்ய முடியும். அதனால் நாம் கிறிஸ்துவனுடைய சந்தோஷத்தை அனுபவித்தால் மற்றவர்களுக்கும் அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொடுப்போம். இயேசு கிறிஸ்துவினால் சந்திக்கப்பட்டதான சகையோ தன்னுடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளும் விதமாக அவன் தன்னுடைய சொத்துக்களில் பாதியை கொடுக்க முன் வருகிறான். ஆம் அருமையானவர்களே, உண்மையான கிறிஸ்தவர்கள் எந்த சூழலில் தங்களை சந்தோஷப்படுத்தி கொள்ள இருந்தவர்கள். இன்னொரு அடையாளத்தை கூட நாம் பார்ப்போம். வாசியுங்கள் யோவான் 13ஆம் அத்தியாயத்தினுடைய 34வது வசனம். யோவான் 13:34. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல, as I loved you, நான் உங்களை நேசித்தது போல நீங்களும் ஒருவர் நேசிங்க. உண்மையான கிறிஸ்தவர்களுடைய மிக முக்கியமான அடையாளம் என்னவென்று சொன்னால், அவர்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்க இயன்றவர்களாக இருப்பார்கள். ஒருவரை ஒருவர் விரோதிக்கிறவர்களாக அல்ல, ஒருவரை ஒருவர் கசக்கிறவர்களாக அல்ல, ஒருவரை ஒரு அதிருப்தி அடைகிறவர்களாக அல்ல, நேசிக்க இயன்றவர்களாக இருப்பார்கள். இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பொழுது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருந்தா அதனால நீங்க எல்லாரும் என்னுடைய சீடர்கள் என்று ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். மற்றவர்கள் நாம் கிறிஸ்தவர்களா என்பதை அறிந்து கொள்வதற்கு இயேசு காண்பித்த அடையாளம் என்ன? ஒருவரை ஒருவர் நேசிக்கிறோம். இன்றைக்கு நாம் வெளியே போய் யாரையோ நேசிக்கிறோமா இல்லையாங்கிற வேற கதை. குடும்பத்துக்குள்ள ஒருத்தர் நேசிக்கிறோமா? குடும்பங்களுக்குள்ள ஒருத்தர் சில நேரங்களில் கருத்து வேறுபாடு வரும், கசப்பான காரியங்கள் வரும், ஒருத்தர் செய்கிறது இன்னொருத்தருக்கு பிடிக்காமல் போயிடும், ஒருத்தர் விரும்பாத இன்னொருத்தருக்கு செய்வாங்க. அதனால் எப்பொழுதும் மற்றவரை அப்படியாக அன்போடு பேசி கொண்டிருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கலாம். அதிருப்திகள் குடும்பத்தில் ஏற்படலாம், ஆனால் வெறுப்பு விரோதங்கள் ஏற்படக்கூடாது. மனைவியினுடைய சில செயல்பாடுகள், சுபாவ நிலைகள் கணவனுக்கு அதிருப்தி ஏற்படுத்தலாம். கணவனுடைய சில நடைமுறைகள், நடத்தைகள், நடந்து கொள்கிற விதங்கள், பேசுகிற விதங்கள் மனைவிக்கு அதிருப்தி ஏற்படுத்தி கொள்ளலாம். ஆனால் அதிருப்தி வெறுப்பாக, கசப்பாக மாறக்கூடாது. இன்றைக்கு அதிருப்தி அடைவதற்கு முன்பாகவே வெறுப்புடையவர்களாக மாறிவிடுகிறார்கள். 50%, 60%, 70%, 80%, 90% கணவனிடத்தில் நல்ல விஷயங்களை பார்த்தாலும் எதிர்பார்த்து பார்க்க முடியாமல் போன அந்த 10% ஏரியாவில் இருக்கிறத பார்த்து அதிருப்தி அடைவதற்கு பதிலாக அப்படியே வெறுத்து விடுகிறார்கள். உதாரணமாக, ஒரு ஆப்பிள் வாங்குறீங்க கடையில், அவசரமாக வாங்கிட்டு வந்தீங்க, அதனால் அது எங்கெங்கே அழுத்தப்பட்டு வீணாக இருக்குன்னு கவனிக்கலை. வீட்டுக்கு வந்து பார்க்குறீங்க, கொஞ்சம் இடம் அது கெட்டு போயிடுச்சு. இப்போது நீங்கள் இந்த ஆப்பிளை வெறுக்கிறீங்களா, அதிருப்தி அடைகிறீங்களா? அதிருப்தி ஏற்பட்டால் என்ன பண்ணுவீங்க? நல்ல ஆப்பிள் நினச்சி வாங்கிட்டு வந்தேன், அது மோசமான ஆப்பிளாக இருக்குது அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க? வீசி எறிய மாட்டீங்க. என்ன பண்ணுவீங்க? கத்தி எடுத்துகிட்டு அந்த இடத்த மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு மிச்ச ஏரியா 98% நல்லா தான் இருக்குது, அதை என்ன செய்வீங்க? முடிஞ்சால் அதையும் கொஞ்சம் சேர்த்தே சாப்பிட்ருவீங்க. காசு கொடுத்து வாங்கின பொருளாச்சே அப்படின்னு. அப்படி தானே? சிலர் பார்த்தீங்கன்னா நைட்டில் நிறைய சமைச்சு மிச்சம் வந்தால் வெளியே கொட்டக்கூடாது, வேஸ்ட்டாக பொறிஞ்சு எல்லாத்தையும் உள்ளே கொட்டிடுவாங்க. வெளியே குப்பை தொட்டியில் கொட்டினா வேஸ்ட் ஆகிடுன்னு இவங்களே குப்பை தொட்டியாக மாறிடுவாங்க.
ஆக ஒரு ஆப்பிள் வந்து அந்த மாதிரி இருந்தால் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் மன கஷ்டப்படுறோம். நான் நல்ல ஆப்பிள் நினச்சிட்டு வாங்கிட்டு வந்தேன், அது கேட்டிருக்கு, அதுக்காக தூக்கி வீச மாட்டோம். அதை கொஞ்சம் என்ன செய்கிறோம், கட் பண்ணிவிட்டு சாப்பிட்றோம். இதுதான் அதிருப்தி. அதே நேரத்தில் நீங்கள் அதை வாங்கிட்டு வந்து என்னை ஏமாற்றி விட்டோம் படுபன்னு அப்படி தூக்கி வீசிட்டீங்கன்னு என்ன அர்த்தம், அதை நீங்கள் சரியாக வெறுக்கிறீங்கன்னு அர்த்தம். அதுபோல் கணவனிடத்தில் சில காரியங்கள் இப்படிப்பட்ட விதமாக இருக்கலாம், மனைவி இடத்துல சில காரியம் விதமாக இருக்கலாம். அதற்காக தூக்கி வீசிடக்கூடாதுங்க, வேண்டான்னு எரிஞ்சிடக்கூடாதுங்க. உங்களுக்கு மறுபடி தேவைப்படும். ஆமாம், மறுபடி தேவைப்படும். நிறைய பேர் அப்படி தான் வீசி எரிஞ்சிட்டு மறுபடியும் எடுத்து சாப்பிடுவாங்க. நிறைய பேர் அப்படி தானே, எனக்கு தேவை கிடையாது, போ உங்கள் அப்பா வீட்டுக்கு போ, நான் உனக்கு சம்பாதிச்சு போட முடியாது, துரத்தி விடுறாங்க. மறுபடி என்ன செய்கிறாங்க, பின்னால் போய் நீ முன்னால் போனால் நான் பின்னால் வரேன்னு சொல்லிட்டு என்ன செய்வான், பின்னால் அலைஞ்சிக்கிட்டே இருப்பான். மறுபடி தேவைப்படுவாங்க. இன்றைக்கி வேண்டான்னு சிந்தனை வரும். அப்பா அம்மா கூட சொல்லுவாங்க, அவனை வேண்டாம் விட்டுரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு வருஷம் போன பிறகு தேவைப்படும். அதனால் அதிருப்தி அடையலாம், வெறுப்படையக்கூடாது. வெறுப்பு வீசியறிய நம்மை தூண்டும். அதிருப்தி அந்த பகுதியை மட்டும் அகற்றுவதற்கான ஒரு வழியை தேடும். சில குறைபாடு, காலில் ஒரு புண்ணு இருக்கிறதுனால வலிக்குது, அதுக்காக காலை வெட்டி விட முடியுமா? வெட்டி விட்டால் என்ன நடக்கும், நொண்டி ஆகிடும். அப்படி தானே, ஐயோ இந்த புண்ணு இருக்கிறதுனால தானே வலிக்குது, அதனால இந்த கால் இருக்கிறதுனால புண்ணு வருது, அதனால் காலையை வெட்டிவிடுவோன்னு சொன்னால் முடவராக வேண்டியதான். ஏதோ பரவாயில்ல, கொஞ்சம் வலிச்சாலும் நாம் வலித்து கொண்டே நாலடி எடுத்து நடந்து போகிறோம், நம்ம வேலைகளை செய்கிறோம், அதுதான் நல்லது இல்லையா? நிறைய பேர் அவசரப்பட்டு வெட்டி விடுறாங்க, அப்புறம் நொண்டி ஆகிடுறாங்க, காலத்துக்கும் முடவர்கள் ஆகி விடுகிறாங்க. அருமையானவர்களே, குடும்ப வாழ்க்கைக்குள்ள அதிருப்தி ஏற்படலாம், ஆனால் வெறுப்பு வரக்கூடாது. காரணம் என்னவென்றால், அந்த அன்பை பற்றி நிறைய கிறிஸ்தவர்களை இன்னும் புரிஞ்சிக்கலை. அன்பு என்பது 2 பகுதி. ஒன்று, மற்றவர்களுக்கு நல்ல அன்பான காரியங்களை செய்கிறது. சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, பிரதர் நான் இதை விட என்ன செய்கிறதுன்னு தெரியலையே, நான் அவ்வளவு நல்ல காரியங்களை செய்கிறேன், அப்போ கூட நான் நல்லவர்னு சொல்லவே இல்லையே. பாருங்கள், நாம் நல்லது செய்கிறது மட்டுமல்ல, தீமையை சகிக்கிறது தான் அன்பு. புரியுதா? இயேசுநாதர் ஒரு பக்கம் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார்னு அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது. இன்னொரு பக்கம் அவருக்கு எதிராக தீமை செய்தவங்களெல்லாம் சகித்து கொண்டார் இல்லையா? அவருக்கு எதிராக திட்டுனாங்க, மக்களை ஏமாற்றுகிறவன், வஞ்சிக்கிறவன் சொன்னாங்க, பேல்சபூல்னு சொன்னாங்க, பலவிதமான தவறான வார்த்தைகள்லாம் சொன்னாங்க. அங்கங்கே ஸ்பாட்டில் நின்று அவங்களுக்கெல்லாம் பதில் கொடுத்துட்டா போனார். சொல்கிறவங்களாம் சொல்லிகிட்டே இருங்கடா, பேசலாம் பேசிகிட்டே இருங்க அப்படி சொல்லிட்டு அவர் அவருடைய வேலைக்கு போயிட்டே இருந்தார். நிறைய காரியங்களை சகிக்கிறவராக இருந்தார். உண்மையான அன்பு என்பது ஏதோ சில நல்லவைகளை மட்டும் செய்வதல்ல. யாருக்கு நன்மை செய்கிறோமோ அவர்கள் நமக்கு தீமை செய்கிற பொழுதும் அந்த தீமையை சகித்து கொள்வதுதான். இதுக்கெல்லாம் நம்மளால் முடியாதுப்பா, இந்த பிரசங்கி மாறால வேணும்னா முடியுமா இருக்கலாம், நம்மளால் முடியவே முடியாது அப்படின்னு நாம் சொல்லலாம். உண்மை தான். இதெல்லாம் நார்மலாக யாருக்கும் முடியாது. யாருக்கு முடியும்? ஒரு கன்னத்தில் அடித்தா மறுகன்னத்தையும் காட்டுற பண்பு யாருக்கு வரும்? பகைவர்களுக்கு யார் ஜெபிக்க முடியும்? நிந்திக்கிறவர்களுக்காக யார் ஆசீர்வாதம் சொல்ல முடியும்? எல்லாரால முடியுமா? முடியாது. உண்மையான கிறிஸ்தவர்களால் முடியும். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு தங்களை அர்ப்பணித்து கிறிஸ்துவனுடைய ஆவியை பெற்று கிறிஸ்துவனுடைய அன்பை அனுபவித்தவர்களாலே மற்றவர்களை சகிக்கவும் பொறுத்து கொள்ளவும் முடியும். அவர்கள் ஒரு கன்னத்தில் அடிக்கப்பட்டாலும் மறுகன்னத்திலும் அடிக்கப்படுவதற்கு ஆயத்தமாக இருப்பாள். காரணம் என்றால் they have experienced the true love of Christ. அதனால் அவங்களால முடியும். நமக்குள்ள தேவ அன்பு இல்லாத காரணத்தினால்தான் நமக்கு யாராவது ஒருத்தங்க கொஞ்சம் எதிராக செய்தால் நாம் அவங்களுக்கு நிறையவே எதிராக செய்கிறோம். அவங்க ஒரு வார்த்தை பேசினா நம்ம பல வார்த்தை பேசுகிறோம். அவங்க ஒரு சின்ன தீமை செஞ்சால் நாம் பெரிய தீமையெல்லாம் செய்கிறோம். காரணம் என்ன? we don't have the love of God in ourselves. நமக்குள்ள தேவ அன்பு இல்லை. ரோமர் 5:5 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியின் மூலமாக தேவ அன்பு நமக்குள்ளே ஊற்றப்படுகிறது. உண்மையாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் அந்த பரிசுத்த ஆவி நமக்குள்ளே ஊற்றப்படும். அந்த பரிசுத்த ஆவியின் மூலம் அன்பு ஊற்றப்படும். அந்த அன்பின் மூலமாக மற்றவர்கள் செய்த தவறுகளை கூட சகிக்கின்ற, தாங்கிக் கொள்ளுகிற, பொறுத்து கொள்ளுகிற ஒரு நல்ல இருதயம் நமக்கு ஏற்படும். எந்த ஒரு ஐக்கியத்திலும் சில விஷயங்களை சகிச்சுத்தான் போயாகணும். நாம் நினைக்கிற விதமாக மற்றவங்க எல்லா விஷயத்திலும் இருக்க மாட்டாங்க. அது குடும்பமாக இருந்தாலும் சரி, சபையாக இருந்தாலும் சரி, நிறைய காரியங்களில் நாம் விட்டு கொடுத்து பொறுத்து சகித்து போனால்தான் ஒரு ஃபெலோஷிப்பை மெயின்டைன் பண்ண முடியும். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் இடையில ரொம்ப திவ்யமான ரொம்ப நல்ல ஐக்கியம் இருந்ததுன்னு நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த பைபிளில் கொடுக்கப்பட்ட ஈவெண்ட்ஸ் எல்லாம் கவனித்து பார்த்தா அவங்களுக்குள்ள நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது, நிறைய போராட்டம் வருது. அவர் செய்கிறது இவருக்கு, இந்த அம்மாவுக்கு பிடிக்கல, இந்த அம்மா செய்கிறது அவருக்கு பிடிக்கல. சில நேரங்களில் இந்த
சாராள் வந்து எடுத்துக்கொண்ட முடிவுகளெல்லாம் ஆபிரகாமுடைய மனதை விசனப்படுத்தினது. ஆதியாகமம் 21 அத்தியாயத்தினுடைய 11 வசனத்தை வாஸ்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வசனம் சொல்லுகிறது, சாராள் எடுத்த முடிவு ஆபிரகாமுக்கு மிகவும் விசனமாக இருந்தது. ஆனால் கர்த்தருக்காக எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டான், சகித்து கொண்டான், தாங்கி கொண்டான். அதனால தான் இன்றளவும் அவனுடைய சந்ததி இருக்கிறது. அவன் தேவனுடைய மனிதனாக போற்றப்படுகிறான். அருமையானவர்களை, சில காரியங்களை பொறுக்கிற சக்தி, தாங்குகிற சக்தி, விட்டு கொடுக்கிற சக்தியெல்லாம் நமக்கு வேணும். நாம் எப்போவுமே அவங்க மாறணும், இவர் மாறணும், அவங்க சுபாவம் மாறணும், இவங்க சுபாவம் மாறணும், அவங்களுடைய மாற்றத்துக்கு தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோமே ஒழிய அவர்களுடைய சுபாவங்கள் மாறாமல் இருக்கிற சூழ்நிலை நாம் அதை ஏற்றுக்கொள்ளும் விதமாக மாற வேண்டும், தாங்கிக் கொள்ளும் விதமாக மாற வேண்டும், பொறுத்து கொள்ளும் விதமாக மாற வேண்டும், விட்டு கொடுக்கும் விதமாக மாற வேண்டும் என்று நம்மிடத்திலே ஒரு மாற்றத்தை ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்கிறோமா? அவ்விதமாக எதிர்பார்ப்பார்கள் யார்? உண்மையான கிறிஸ்தவர்கள். உண்மையான மனம் திரும்புதல், உண்மையான ரட்சிப்பு, இவற்றையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறது. அருமையானவர்களே, 4 காரியங்களை பார்த்தோம். 1, உண்மையான கிறிஸ்தவர்கள் தங்களுக்குள் சிந்தனை வடிவத்திலோ, சுபாவத்தின் வடிவத்திலோ, செயல்களின் வடிவத்திலோ, எந்த வடிவத்திலும் ஒரு தவறு, குறை, குற்றம் இருக்கின்ற பொழுது அதை தங்களுக்குள் உணர அறிய இயன்றவர்களாக இருப்பார்கள். ஏனென்றால் அவர்களை உணர்த்துவிக்கின்ற தேவ ஆவியானவர் அவர்களோடு இருக்கிறார். 2வதாக, உண்மையான கிறிஸ்தவர்கள் தங்களிடத்தில் ஒரு தவறு சுட்டி காட்டப்படுகிற பொழுது அவர்கள் அதை மாற்றிக்கொள்ள இயன்றவர்களாக இருக்கிறார்கள். தங்களை எந்த விதமாக மாற்ற வேண்டுமோ அந்த விதமாக மாற்றிக்கொள்வதற்கு இயன்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் சுபாவங்களை மாற்ற முடியும், பழக்கங்களை மாற்ற முடியும், செயல்களை மாற்ற முடியும், சிந்தனைகளை மாற்ற முடியும், உணர்வுகளை மாற்ற முடியும். ஏனென்றால் மாற்றத்தக்கதான ஒரு நல்ல இருதயத்தை அவர்கள் இயேசு கிறிஸ்து பெற்றிருக்கிறார்கள். உண்மையான கிறிஸ்தவர்கள் எந்த விதமான சூழலிலும் தங்களை கிறிஸ்துவனுடைய ஐக்கியத்தினாலே மகிழ்ச்சியாக்கி கொள்ள என்றவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் துக்கத்திலேயே மூழ்கி போகாமல், வருத்தத்திலேயே ஆழ்ந்து போகாதபடிக்கு கர்த்தருடைய கிருபையை தேடி அவருடைய ஐக்கியத்தின் மூலமாக தங்களை சந்தோஷமாக்கி கொண்டு மற்றவர்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்க என்றவர்களாக இருக்கிறார்கள். உண்மையான கிறிஸ்தவர்கள் மற்றவர்களை நேசிக்க என்றவர்களாக இருக்கிறார்கள். ஒரு கேள்வி நமக்குள்ளே கேட்க வேண்டும், நான் ஒருவர் நேசிக்கிற ஒரு நபர் தானா? என்னுடைய மனைவியை உண்மையாக நேசிக்கிறேனா? என்னுடைய கணவனை உண்மையாக நேசிக்கிறேனா? என்னுடைய பிள்ளைகளை உண்மையாக நேசிக்கிறேனா? என்னுடைய சபை மக்களை உண்மையாக நேசிக்கிறேனா? என்னுடைய அயலாரை உண்மையாக நேசிக்கிறேனா? அந்த நேசிக்கிற பண்பு எனக்கு இருக்கிறதா என்பதை ஒவ்வொரு சோதித்து பார்க்க வேண்டும். சோதித்து பார்த்து அது உண்மை என்றால் தான் பண்டிகை ஆசரிப்பு பிரயோஜனமாக இருக்கும். இல்லை என்றால் உங்கள் பண்டிகைகளை வெறுத்து நான் ஒதுக்கிறேன்னு சொன்ன ஆண்டுடைய சத்தத்தை கேட்க வேண்டியிருக்கும். எனவே பண்டிகை கொண்டாடுவதல்ல, முதலாவது நாம் எப்படி இருக்கிறோம், நாம் எப்படி வாழ்கிறோம், எப்படி நடந்து கொள்கிறோம், எப்படி பேசுகிறோம், நம்முடைய சுபாவங்கள், குணங்கள் எப்படி, அதை ஆராய்ந்து பார்ப்பதுதான் மிகப்பெரிய பண்டிகை. இந்த பண்டிகையில் தான் உண்மையான சந்தோஷம் வரும். மற்றபடி எவ்வளவு பெரிய நிகழ்ச்சிகளை நடத்தினாலும் அந்த நிகழ்ச்சிகள் நமக்கு நீண்ட கால சந்தோஷம் தராது. முதலாவது நமக்குள் மாற்றம் வேணும், மாறத்தகுந்த ஒரு இருதயம் வேணும், நமக்குள் கர்த்தருடைய சந்தோஷத்தை பெற வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களை நேசிக்கிற பண்பை பெற வேண்டும். அப்பொழுது நாம் சந்தோஷமாக வாழ்வோம், மற்றவர்களுக்கும் சந்தோஷத்தை கொடுப்போம், ஆசீர்வாதமாக இருப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்.